Hello everyone, welcome to Chapterwise test series. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் ஃப்ரிக்ஷன் வச்சு அவ்வளோ கொஷின் இருக்காது. நான் ஃப்ரிக்ஷன் தனியாக ஒரு டெஸ்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வச்சு கொஷின் இருக்க போது வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்ப்போம். A block of weight W, இந்த பிளாக்கோட வெயிட் வந்து W is supported by 3 strings as shown in the figure. Which of the following relationship is true for the tension? இந்த டென்ஷனுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஸோ T1 வந்து ஏல ஆக்ட் ஆகிற டென்ஷன், ஏல ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து T1, பியில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து T2, சியில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் வந்து T3. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, T3 யாரை தாங்கி பிடிக்கிறான்? வெயிட்டை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ T3யோட வேல்யூ நான் டைரெக்டாக என்ன சொல்லலாம்? T3யோட வேல்யூ Wக்கு ஈக்குவல். W வந்து mgயாக இருக்கும் இந்த இடத்துல. கரெக்டாக ஏன்னா வெயிட்னே சொல்லிட்டாங்க. ஸோ W வந்து mgக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நல்லா பாரு, இதோட இந்த காம்பனண்ட் நான் எடுத்தால் இந்த மொத்த ஆங்கிள் 135 டிகிரி அப்படின்னு சொன்னால், மொத்த ஆங்கிள் எவ்வளோ? 135 டிகிரி அப்படின்னு சொன்னால் இந்த ஆங்கிள் 45 டிகிரி இருக்குமா? இந்த வேல்யூ T2னா இது என்ன? T2 cos 45. இது என்ன? T2 sin 45. அப்போ நல்லா பாரு, T2 cos 45 T3 ஈக்குவலா? T2 cos 45. cos 45னா 1/√2. T2 cos 45 யாருக்கு ஈக்குவல்? T3க்கு ஈக்குவல். ஆமாவா இல்லையா? T2 cos 45 என்ன? T2/√2. T2/√2 எதுக்கு ஈக்குவல் சார்? T3க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் பாரு, இந்த T2 sin 45 எதுக்கு ஈக்குவல்? T1க்கு ஈக்குவல். ஸோ T2/√2 T1க்கு ஈக்குவல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? T1ம் T2 ஈக்குவலா? கிடையாது. T1 T3 ஈக்குவலா? நல்லா பாரு, T1ஓட வேல்யூ என்ன? T2/√2, T3 வேல்யூ என்ன? T2/√2. அப்போ எனக்கு தெரிஞ்சு T1 T3 எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. இது கரெக்டு. மூணுமே ஈக்குவலாக கிடையாது. T2 T3 ஈக்குவலாக கிடையாது. இதை சால்வ் பண்ண லாமிஸ் தியரமும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதான் இந்த டயக்ராம். இந்த ஆங்கிள் 135 டிகிரி கரெக்டாக இல்லையா? இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ 90யோட 135 சேர்த்துட்டிங்கன்னா 90 + 90 180 + 45 கரெக்டாக இல்லையா? ஸோ 180லேருந்து 45 போயிடுச்சுன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ தான்? 135. மூணுத்தையும் கூட்டினா 360 வரணும் சாரே. கரெக்டாக இல்லையா? அப்போ 135 + 135 எவ்வளோ ஆச்சு? 270 ஆச்சு. அதோட ஒரு 90. அப்போ கான்செப்ட் கிளியரா? ஓகே. இப்போ இந்த வேல்யூ என்ன? T2. இது என்ன? T1. இது என்ன? T3. லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது? T1 பை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் sin 135, sin of 135 is equal to T2, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் 90. ஸோ T2/90 கரெக்டாக இல்லையா? sin 90. T3க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் 135. ஸோ sin of 135. sin 135 வேல்யூ என்ன? 1/√2. ஆமாவா இல்லையா? செகண்ட் குவாட்ரன் sin of 90 + θ கூட போட்டுக்கோ, இல்லை காஸ் sin of 180 - θ யூஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணுமோ நீ சால்வ் பண்ணு. அப்போ இந்த வேல்யூ என்ன? √2 T1 is equal to T2 is equal to √2 டைம்ஸ் T3. கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கா இல்லையா? ஸோ இதை தான் நம்மளுக்கு எப்படி வந்துச்சு? T1ஓட வேல்யூ T2/√2ன்னு வந்துச்சு. T3யோட வேல்யூ என்ன தான்? T2/√3. அப்போ இதுவும் ஈக்குவல், இது ஈக்குவல் இல்லை. ஓகே. ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி பிரித்து போட்டு செய்கிறது, ரிசல்யூஷன் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று வந்து லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எது ஈஸி அதை யூஸ் பண்ணுங்க. த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா பாரு, ஃபோர்ஸ் இன்டூ டைம். இந்த ஃபோர்ஸ் இன்டூ டைம் கிராஃப் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? இன்டெக்ரல் ஆஃப் FDT எனக்கு என்ன சார் கொடுக்கும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் கொடுக்கும். ஆமாவா இல்லையா? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இது ஒரு செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட ஆக்சிஸ் பாரு, இந்த ஆக்சிஸோட வேல்யூ என்ன? F0. இந்த ஆக்சிஸோட வேல்யூ என்னது? அப்போ டோட்டலாக T0. அப்போ இது வந்து T0/2. கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன சார்? ஹாஃப். சரியா? இது எலிப்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறீங்க, ஏன்னா ரெண்டு ஆக்சிஸுமே ஈக்குவல்னு சொல்லலை அவங்க. அப்போ ஹாஃப் AB இதுதான் ஏரியா ஆஃப் எலிப்ஸோட ஃபார்முலா. அதில் A வந்து இந்த லென்த், B வந்து இந்த லென்த். சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால்
சாரி ஹாஃப்னு சொல்கிறேன், பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் பை ஆர் ஸ்கொயர் சர்க்கிள் ஆகிற போகுது, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இது ஒரு எலிப்ஸாக இருந்தால் இங்கே பாதி இருக்குது, அப்போ பாதினால பை 2 பண்ணுறோம் ஏரியாவை. பை இந்த ரேடியஸ் எவ்வளோ f0, இந்த ரேடியஸ் எவ்வளோ t0/2, இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது. அப்போ இது எனக்கு இன்டகிரேட் பண்ண எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன? இது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ என்னன்னா மாஸ் இன்டூ சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு எழுதலாமா? மொமெண்டம் மாஸ் இன்டூ வெலாசிட்டின்னு எழுதுறோம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் மாஸ் இன்டூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ இந்த m அங்கிட்டு போயிடுச்சுன்னா v மைனஸ் யூவோட வேல்யூ பை f0 t0/4 பை m. இப்போ என்கிட்ட என்ன கேட்டாங்க? இனிஷியல் வெலாசிட்டி v0. அப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டி v0ன்னு வச்சுக்கோ. அப்போ v என்னன்னு கேட்குறான். அப்போ v என்ன ஆயிடுச்சு? v0 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சார் டைமென்ஷனலி ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு வெலாசிட்டியோட இன்னொரு வெலாசிட்டியை தான் கூட்ட முடியும், ஆமாவா இல்லையா? வெலாசிட்டியோட நீங்கள் வெலாசிட்டி தான் ஆட் பண்ண முடியும். அப்போ டைமென்ஷனலி ஃபீல் பண்ணிப்பார். ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? ml t⁻−2. டைமோடது என்ன? t சார், டிவைட் பை மாஸ். இது இதோட கேன்சல் பண்ணி இதோட கேன்சல் பண்ணால் l t⁻−1 வருது. ஸோ இது டைமென்ஷனலி கரெக்ட். அப்போ வெலாசிட்டியை நான் வெலாசிட்டியோட கூட்டுறேன். இந்த இடத்துல வர ஃபோர்ஸை மாசால டிவைட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்குமா? ஃபோர்ஸோடது என்ன? ml t⁻−2. இதை மாசால டிவைட் பண்ணால் l t⁻−2 ஆக்சலரேஷன் கிடைக்குது. வெலாசிட்டியே நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு ஆக்சலரேஷனோட ஆட் பண்ண முடியாது. இங்கே பாரு, டைமோட ஸ்கொயரை மாஸ். இது எப்படி சார் நான் வெலாசிட்டியோட கூட்ட முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலி கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏரியா ஆஃப் எலிப்ஸ் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ ஏ, இந்த வேல்யூ பி. அப்போ ஏரியா ஆஃப் எலிப்ஸ் ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு ஏ இன்ட்டு பி. பாதி இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோ. ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் அதோட பேர் தான் சார் சர்க்கிள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? A stone is dropped from a height h. It hit the ground with a certain momentum p. ஏதோ ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறீங்க, அது விழுகிற மொமெண்டம் எவ்வளோ? p. ஓகேவா? அப்போ இந்த மொமெண்டம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? மாஸ் இன்டூ வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு எப்படி சார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டில் எழுதலாம்? வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டில் எழுதணும்னா √2gh. எப்படி வந்துச்சு? v² - u² is equal to 2gh. நான் ட்ராப் பண்ணுறேன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா √2gh ஆயிரும். கரெக்டாக? ஸோ மொமெண்டம் நல்லா பாருங்கள், நான் ஏதோ ஒரு ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறேன், எனக்கு மொமெண்டம் வேல்யூ p கிடைக்குது. இஃப் த சேம் ஸ்டோன்னா மாஸ் மாறவில்லை, இஸ் ட்ராப் ஃப்ரம் அ ஹைட் 100% மோர் தென் த ப்ரீவியஸ் ஹைட். முன்னாடி இருக்கிற ஹைட் ஹச்னு வச்சுக்கோ. இப்போ புது ஹைட் என்ன சார்? முன்னாடி ஹைட்டை விட 100% அதிகமாக இருக்குது. இதை விட 100% இருக்குது. 100% என்ன? இது நம்பரை மாற்றினா டிவைட் பை 100. அப்படின்னா சிம்பிள் வேர்டில் அவன் என்ன சொல்ல வரான்? முன்னாடி இருந்த ஹைட்டை விட 2 மடங்கு சார். முன்னாடி எவ்வளோ ஹச்னா இப்போ 2h. அப்போ 2 மடங்கு ஹைட்டு. அப்போ 2 மடங்கு ஹைட்டானால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம். த மொமெண்டம் வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். புது மொமெண்டம் என்னன்னு கேட்குறான். இது இனிஷியல் மொமெண்டம் சார். ஃபைனல் மொமெண்டம் என்ன ஆயிரும்? m இன்டூ √2gh. இந்த ஹைட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? 2g 2h. அப்போ என் மொமெண்டமில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது? மொமெண்டம் √2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? மொமெண்டம் வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் சேஞ்ச் பை எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் வேணும்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்டூ 100. இந்த வேல்யூ பாரு, இதை நான் இப்படி எழுதலாமா? √2 டைம்ஸ் இனிஷியல் மொமெண்டம். ஏன்னா மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு √h. அப்போ ஹைட் டபுள் ஆச்சுன்னா மொமெண்டம் √2 டைம்ஸ் ஆயிருக்கு. நீ வேணும்னா இந்த இடத்துல பாரு, 2gh இந்த m இன்டூ √2gh பதிலாக pன்னு போட்டுக்கோ. பக்கத்தில் இந்த √2 மட்டும் இருக்க போகுது, அவ்வளோதான். அப்போ √2p மைனஸ் p பை p இன்டூ 100. இது சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? √2 - 1 by 1 into 100. √2 வேல்யூ என்ன? 1.414 minus 1 into 100. So 0.414 into 100. இதை 2 0 கொண்டு வந்துட்டேன்னா 41.4% தான் சேஞ்ச். புரியுதா இல்லையா? என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. A body of mass m hits normally perpendicular போய் அடிக்குது சார். A body இருக்குது, அதோட மாஸ் எவ்வளோ? m.
hits a rigid wall with a velocity v velocity போய் மோதுது, bounce back with the same velocityல உல்டா வருது. போன velocity v னா வந்த velocity minus v. அப்போ இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ்னா என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் வச்சுக்கோ. பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல். ஃபைனலில் வரது உல்டா டைரெக்ஷனில், அப்போ மைனஸ் எம்வியா. இனிஷியலாக போகிற மாஸ் வந்து எம், வெலாசிட்டி வந்து வி. அப்போ என்ன ஆகுது சார்? 2mv. ஸோ மைனஸ் ஏன் இல்லை, அவங்க வந்து டைரக்ஷன் கேட்கல, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் மைனஸை விட்டுட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் சார், போனது வி வந்தது வி, அப்போ சேஞ்சே இல்லை. நல்லா அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா? டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ அங்கே இம்பல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2mv. The coefficient of friction mu and the angle of friction are related as. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனோட ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோ. அப்போ ஃப்ரிக்ஷனுக்கும் இந்த ஆங்கிளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மியூ இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. கரெக்டாக இல்லையா சார்? எப்படி சார் அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகுது. நார்மல் எவ்வளோ? மியூ ஜி காஸ் தீட்டா. நார்மல் எவ்வளோ? ஜி காஸ் தீட்டா. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா என் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலைன்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இல்லை நெட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா என்ன? இந்த ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி இல்லை என்ன சொல்லலாம்? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இது கேன்சல் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஒன்று என்ன? ஆக்சலரேஷனோட வேல்யூ 0. ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா. ஸோ நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன? கீழே இழுக்கிற ஃபோர்ஸும் மேலே இழுக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என் ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ ஜி காஸ் தீட்டா. நான் ஏன் சைன் தீட்டா போட்டு, இது காஸ் தீட்டா தானே. இதை ஜிஜி கேன்சல் பண்ணிட்டேன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ காஸ் தீட்டா. இல்லைனா சைன் வந்து காசில் இங்கே காசு இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா tan தீட்டாவோட வேல்யூ மியூக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆங்கிள் வந்து தீட்டாக்கு பதிலாக இவன் லேம்டான்னு கொடுத்துருக்கான், அவ்வளோதான் சார் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஸோ tan தீட்டாவோட வேல்யூ மியூக்கு ஈக்குவல். ஸோ இங்கே tan லேம்டான்னு இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து நான் தீட்டான்னு எடுத்திருக்கேன். தீட்டாக்கு வந்து நீங்கள் லேம்டான்னு எடுத்தீங்கன்னா tan லேம்டா வரும். A ball of mass 50 gram is dropped from a height of 20 meter. A ball on the ground hits the ball vertically upward with a bat with an average force of கொடுத்துட்டாங்க சார். So that it attains a height இவ்வளோ. அப்போ time for which the ball remain in contact with the bat. என்ன ஆகுதுன்னா, பாலை மேலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ பாலுக்கு கீழே வருதுன்னா பாலுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். கீழேருந்து பையன் என்ன பண்ணுறான்? பேட் வச்சு திரும்பி பாலை மேலே அடிச்சு விட்டுறான். அப்போ கீழேருந்து மேலே போகுதுன்னா இவன் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். அப்படின்னா அங்கே என்ன ஆகுது சார்? பால் மேலே போகுது. ஃபஸ்ட்டு கீழே வந்துச்சு, இப்போ மேலே போச்சு. அப்படின்னா என்ன? அதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. ஏன் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது? ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஏன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா டைரக்ஷனும் சேஞ்ச் ஆயிருக்கு, ஹைட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ அந்த பையன் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். கரெக்டாக இல்லையா? இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் இன்டூ டைம். ஸோ என்கிட்ட என்னதான் கேட்டிருக்கான்? டைம் கேட்குறான். அப்போ டைம் வேணும்னு சொன்னால் சேஞ்ச் இன் மொமெண்டம். இந்த மொமெண்டமில் ரெண்டுலேயுமே மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு போடலாமா? டிவைடட் பை டைம். புரியுதா? இப்போ நல்லா பாருங்கள், இந்த வெலாசிட்டி என்ன? ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வருது. எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே வருது? 20 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே வருது. அப்போ இங்கே வந்து படுறப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன? அப்போ இனிஷியலாக 0ல் ட்ராப் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் கீழே வந்து படுது. அப்போ படுறப்ப வெலாசிட்டி என்ன? √2gh யூஸ் பண்ணலாமா? ஸோ √2 × 10 × 20. எனக்கு தெரிஞ்சு இதோட ஆன்சர் சிம்பிளாக 20 மீட்டர்/செகண்ட் வரும். அந்த பையன் அடிக்கிறான் சார். அடிக்கிற அடியில் இந்த பந்து 45 மீட்டர் ஹைட்டில் போகுது. அப்போ இனிஷியலாக அவன் என்ன வேகத்தில் அடிச்சிருக்கான்? ஏன்னா 45 மீட்டர் போகணும்ல. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த வியோட வேல்யூ ஃபைனலாக இங்கே போனால் வியோட வேல்யூ 0. இங்கே வியோட வேல்யூ என்ன இருந்திருக்கும்? வியோட வேல்யூ √2gh. 45 மீட்டர் போகுது. 2 × 10 × 45 90. அப்போ 30 வரும். கரெக்டாக? அப்போ நல்லா அப்புறம் பந்து வந்த வேகம் என்ன? இந்த டைரக்ஷனில். போன வேகம் என்ன? அந்த டைரக்ஷனில். அப்போ 20ல் கீழே வருது. அப்போ கீழே வருதுன்னா நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன்னா, மேலே போகிறதுனா பாசிட்டிவ்னு எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல பை ஃபோர்ஸ்னு போடணும்.
மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் 50 கிராம், கிலோகிராமுக்கு மாற்றிக்கோ 1000ஆல் டிவைட் பண்ணுறேன் சார். ஃபோர்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், ஃபோர்ஸோட 200ன்னு கொடுத்துருக்கான். மேலே என்ன வேகத்தில் அடிச்சிருக்கான், 30 வேகத்தில் அடிச்சிருக்கான். மைனஸ் கீழே என்ன வேகத்தில் வந்திருக்கு, 20ல் வந்திருக்கு. நான் -20 போடுறேன். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்னால. ஓகேவா? நல்லா பாரு, இந்த வேல்யூ 1 டைம், இந்த வேல்யூ 2 டைம். இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 50 கிடைக்குது. 50/2 × 200. இந்த 50 டேபிளில் பார்த்தோன்னா 1 டைம், இது 4 டைம். ஆக்சுவலாக கரெக்டு தானே? ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். 50/1000, ஏன்னா கிராமு கிலோகிராமாக தான் 1000ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அப்போ இந்த வேல்யூ 20, இந்த வேல்யூ 20. ஸோ இது வேல்யூ 1/80 செகண்ட்ஸ் வருது சார் ஆன்சரில். எங்கே இருக்குது 1/80? 1/80 ஆஃப் த செகண்ட். அதாவது அவன் அடிக்கிறப்ப அந்த பந்துக்கும் பேட்டுக்கு நடுவில் எவ்வளோ டைம் கேப் இருந்துச்சு, 1/80 செகண்ட்ஸ் தான் கான்டாக்ட் இருந்துச்சு. அதனால் வந்த வேகத்தை அவன் என்ன பண்ணியிருக்கான், அடித்து 45 மீட்டருக்கு பறக்க விட்டுருக்கான். 20 ஸ்பீடில் பந்து வந்துச்சு, இவன் அடித்த அடியில் 30 ஸ்பீடில் பந்து போகுது. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன, 10 கிடையாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவீங்க. வந்தது 20 சார், போனது 30 சார். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன, 10 சார். 30லேருந்து 10 போச்சுன்னா 10 தானே சார்? இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷன். சரியா? அப்போ 20ல் வந்திருக்கு, 30ல் மேலே போயிருக்கு. அப்போ சேஞ்ச் வந்து 50. சொல்கிறது புரியுதா? அதாவது கீழே வர்றது வந்து நம்ம யூஸ்வலாக என்ன எடுத்துக்கிறோம், வந்தது 20ல் சார், போனது 30ல். அப்போ சேஞ்ச் இவ்வளோ தான் சார். பட் ஆக்சுவலாக கீழே வருதுன்னா அது நெகட்டிவ் இல்லையா? அப்போ -20ல் இருக்கிற ஒரு பாலை நீங்கள் பறக்க விடுறது 30ல். அப்போ -20 இங்கே 0 வரதுக்கு ஒரு 20, அடுத்து 20லேருந்து 30 வரதுக்கு இங்கே ஒரு 30. அப்போ மொத்தம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன, 50. அந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. 2 masses of 10 kg and 20 kg are connected by a massless spring as shown in the figure. A force of 200 Newton act on the 20 kg box. The 20 kg box 200 Newton force act ஆகுது. At the instant shown, the 10 kg box ஓட acceleration, இதோட acceleration கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சார் இதோட ஆக்சிலரேஷன் என்னவோ அதே தானே சார் இதோட ஆக்சிலரேஷனும் இருக்கும், ஏன்னா இது கனெக்ட் ஆயிருக்கு. பட் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சிஸ்டமில் அப்படி கிடையாது. இதோட ஆக்சிலரேஷனும் அதோட ஆக்சிலரேஷன் வேறு வேறு இருக்கலாம். சரியா? எப்பயுமே வேறு வேறு இருக்குமான்னு கேட்டால் இல்லை, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸை பொறுத்து மாறலாம். பட் ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு வேறு வேறு ஆக்சிலரேஷன் பாசிபிள். வேற நீங்கள் நார்மல் ஃபோர்ஸ்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கம்பியை கட்டி இழுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டி இழுத்தாலும் சரி, அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் சேமாக இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங்கு கேஸில் ஆக்சிலரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது, இவனோட ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்கான். சரியா? ஒன்று இவனோட ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டு இவனோடது கேட்பான், இல்லை இவனோடது கொடுத்துட்டு அவனோடது கேட்பான். அப்போ இவனோட ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் என்ன சார், ஃபோர்ஸு. அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ, 120 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த 120 நியூட்டன் ஃபோர்ஸ் இங்கே இருக்க ஆக்ட் ஆக போகுது. அப்போ எந்த ஃபோர்ஸ் இவனை முன்னாடி இழுக்கிறானோ அந்த ஃபோர்ஸ் தான் இவனை பின்னாடி இழுக்கிறான். அப்போ இந்த பாடிக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வர, முன்னாடி இழுக்கிற ஃபோர்ஸ் என்ன 20, பின்னாடி என்ன 120. அப்போ ஆக்சிலரேஷன் தானே கேட்குறீங்க. இந்த பாடியோட ஆக்சிலரேஷன் என்ன, இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ 120, சரி 200 - 120. இதோட மாஸ் எவ்வளோ 20. ஸோ டிவைட் பண்ண என்ன வருது, 80/20 which is equal to 4. புரியுதா? சரி, எங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு புரியல, நோ ப்ராப்ளம். நல்லா பாருங்கள், இதை நீங்கள் முன்னாடி 200ல இழுக்கிறீங்க, பின்னாடி இழுக்கிற ஃபோர்ஸ் 120. அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்சிலேட் ஆகுமா? ஸோ 200 முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் -120 பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அப்போ 80 இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ சார் இந்த பாடிக்கு 20 × A. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 80/20. ஓகேவா? புரிஞ்சா? அதே வந்து இந்த பாக்ஸோட ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாக்ஸோட மாஸையும் இன்ட்டு ஆக்சிலரேஷன் போட்டிங்கன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் போட்டால் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வச்சு இவனோடது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டைம் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி சேம் ஆர் கேன் பி டிஃப்ரெண்ட். ஓகே, ஆனால் நார்மல் ஃபோர்ஸ்லையும் சரி, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கில் சரி டென்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா அது இங்கே சேமாக தான் இருக்கும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஆர் வேலிட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து இனர்ஷியல் ஃப்ரேமில் மட்டும்தான் சார் வேலிடு. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேயும் சரி, ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இதெல்லாம் அது வேலிட் கிடையாது. ஓகேவா? In which of the following graph the total change in momentum 0? Change in momentum 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன சார்,
what do you mean by change in momentum? Force into time, change in momentum, initial momentum, final momentum இருக்கிற difference. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து நெகட்டிவ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, அதாவது ஃபோர்ஸ் நெகட்டிவில் ஆக்ட் ஆகல, ஃபோர்ஸ் குறைஞ்சிருக்குது. அப்போ நம்மளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல்டா பியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டெல்டா பியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிடி. சரி, இது இம்பல்ஸ் ஃபார்முலா. இம்பல்ஸோட இன்னொரு பேர் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ எந்த இடத்துல இந்த ஏரியா ஜீரோவாக இருக்கும் அந்த இடத்துல தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அப்போ ரொம்ப காமன் லாஜிக் என்ன? இங்கே ஏரியா ஜீரோ இல்லை சார். சரியா? இந்த இடத்துல ஏரியா என்ன இல்லை? ஜீரோவாக இல்லை. ஏன் சார்? ஏன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஏதோ கூடியிருக்கு சார், இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி குறைஞ்சிருக்கு. சரியா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஜீரோ ஆகுமான்னு கேட்டால் இல்லை. கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு. ஜீரோவான்னு கேட்டால் இல்லை. கூடிட்டு நெகட்டிவில் போயிருந்தால் நம்ம சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் நான் காட்டுறேன் பாரு. இந்த இடத்துல பாரு, ஏரியா கண்டுபிடி, இதோட ஏரியா கண்டுபிடிச்சா உனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். வேறு ஆப்ஷன் இருக்கா? நல்லா பாரு, இந்த கிராஃபோட ஏரியா கண்டுபிடிங்க. இதோட ஏரியா என்ன சார் வரும்? -5 × 1 -5. இதோடது 5. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஜீரோ. சரிங்களா? ஏன்னா சேஞ்ச் இன் மொமெண்டமில் சேஞ்ச் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்போது இந்த இடத்துல சேஞ்சே இல்லை, மொமெண்டமில் என்ன இல்லை? சேஞ்ச் இல்லை. புரியுதா? அப்போ சேஞ்ச் இல்லைன்னா இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டி சேமாக இருந்திருக்கு. உங்கள் வேகத்தை பாரு, நெகட்டிவ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போயிருக்குது. ஸோ இங்கே சேஞ்சே இல்லை. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லைனால வெலாசிட்டியில் சேஞ்ச் இல்லை, அதனால் மொமெண்டம் என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் இன் மொமெண்டமே இல்லை, அதனால் ஜீரோ. ஓகேவா? இல்லை நீ உட்காந்து என்ன பண்ணு, சும்மா ஒரு கேஸ்க்கு இந்த இடத்துல மொமெண்டமோட சேஞ்ச் கண்டுபிடி, அடுத்து இங்கே உட்காந்து கண்டுபிடி. ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோர்ஸ் இன்டூ டிடி போட்டேன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், இனிஷியல் மொமெண்டம், ஃபைனல் மொமெண்டம் கிடச்சிட போகுது. ஓகே, அப்போ நீ வேணா என்ன அசியூம் பண்ணிக்கோ, இனிஷியலாக ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்திருக்குது, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ, ஃபைனல் ஒரு வெலாசிட்டி வரும் இந்த கேஸ்க்கு. அடுத்து அங்கேருந்து இங்கே வருவேன். ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடி. T1 and T2 are given in the figure. T1 T2 ஃபிகரில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷினில் என்ன கொடுத்தாலும் சரி, எடுத்தோன்னே என்ன கண்டுபிடிங்க? ஆக்சலரேஷன். டோட்டல் ஃபோர்ஸ் என்ன சார்? 120. டோட்டல் மாஸ் என்ன சார்? 10 + 5 15. அப்போ 8 m/s². T1 இந்த பாக்ஸ். இந்த T1 யாரை சார் இழுக்கிறான்? இவனை இழுக்கிறான். 5 + 7 12 ஆயிடுச்சா? அப்போ மாஸ் எவ்வளோ? 12. ஆக்சலரேஷன் என்ன? 8. T2ஓட வேல்யூ பாரு, T2 யாரை இழுக்கிறான்? இவனை மட்டும்தான் இழுக்கிறான். ஸோ 7 × 8. கொஞ்சம் காமன் சென்ஸ் யோசி, இவன் 2 பேர்த்தை இழுக்கணும். அப்போ T1 வேல்யூ அதிகமாக இருக்கணும் when comparing to T2. T1 வேல்யூ அதிகமாக இருக்கணும் when comparing to T2. ஓகே, இதில் அதிகமாக இருக்குது. இங்கே பாரு, உல்ட்டாவாக கொடுத்துருக்கான். புரியுதா இல்லையா? இப்போ T1 வேல்யூ என்ன இருந்துச்சு? 12 × 8 96. 7 8 சார் 56. சார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சது எல்லாருக்கும் புரிஞ்சா? எஸ் சார், புரிஞ்சு சார். ஓகே, இப்போ இந்த T1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த T1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? முன்னாடி ஆக்ட் ஆகுறது 120, பின்னாடி ஆக்ட் ஆகுறது T1. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 × A. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். முன்னாடி ஆக்ட் ஆகுறது 120, பின்னாடி ஆக்ட் ஆகுறது T1. அப்போ T1 வேல்யூ என்ன? 120 - 3 × A. ஆக்சலரேஷன் எவ்வளோ சார்? 8 சார். அப்போ 120 - 24 which is equal to 96. இப்போ இந்த பாடியில் வா, முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் T1, பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் T2. இதனால் என்ன ஆகுது? அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 5, அது ஆக்சலரேட் ஆகுது. T1 எவ்வளோ சார்? இப்போ தான் கண்டுபிடிச்சேன். 96 - T2. 5 × 8 5 8 சார் 40. அப்போ T2 என்ன ஆயிடுச்சு? 96 - 40. ஸோ 56. ஸோ T1 T2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது ஷார்ட்கட். இந்த T1 யாரை இழுக்கிறான்? T1 இவங்க 2 பேர்த்தை இழுக்கிறான். இந்த ஃபோர்ஸ் யாரை இழுக்கிறான்? 3 பேர்த்தை இழுக்கிறான். இந்த ஃபோர்ஸ் யாரை இழுக்கிறான்? இவனை மட்டும்தான் இழுக்கிறான். ஸோ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் யோசி, ஆன்சர் சட்டுப்பட்டு வந்துடும். A force of 6 Newton acts on a body at rest. ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பாடி மேலே 6 Newton ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. and of mass 1 kg. ஃபோர்ஸ் ஆஃப் 6 Newton ஆக்ட் ஆகுது ஒரு பாடியில் அட் ரெஸ்ட். அதோட மாஸ் எவ்வளோ? 1 kg. இந்த டைமில் பாடி அட்டைன் அ வெலாசிட்டி 30. அப்போ டைம் ஃபார் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா பாடியோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பாடியோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ m × v - uன்னு போட்டுக்கலாமா? ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைட் பை டைம் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துரும். ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? 6 Newton. மாஸ் 1 kg.
ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ சார் 30. இனிஷியல் அந்த பாடி எதில் இருந்துச்சு ரெஸ்ட்டில் இருந்துச்சு. அப்போ 0. டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணேன்னா 6 is equal to 30/t. அப்போ t வேணும்னா 30/6. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து 6 செகண்டுக்கு ஆக்ட் ஆகுது, 5 செகண்டுக்கு சாரி ஃபோர்ஸ் வந்து 5 செகண்டுக்கு ஆக்ட் ஆச்சுன்னா ரெஸ்ட்டில் இருக்கிற பாடி என்ன ஆகும் 30 வெலாசிட்டியில் போயிடும். 3 force act on a body are shown in the figure. எங்கே இருக்குது? ஓகே சார், இதுதான் சார் ஃபிகர். டு ஹாவ் த ரிசல்டன்ட் ஒன்லி இன் த ஒய் டைரக்ஷன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கணுமா? ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கணும். அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க என் ரிசல்டன்ட் என்ன ஆகணும்? 0. எக்ஸ் ஆக்சில் என் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்படின்னா என்ன? இந்த ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனன்ட் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனன்ட் ப்ளஸ் இந்த ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸோட எக்ஸ் காம்பனண்ட்டை கூட்டினா எனக்கு என்ன ஆகணும்? 0 ஆகணும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஃபோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் எனக்கு தெரியாது சார். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது சார், அதோட வேல்யூ எக்ஸு. அதோட நான் எதை ஆட் பண்ணுறேன்? இந்த ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறேன். புரியுதா? இந்த ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ? இது 1, இது 60. 160. அப்போ இது என்ன ஆயிரும் சார்? 1 cos 60. இந்த ஃபோர்ஸோட இந்த காம்பனண்ட் எவ்வளோ? இது 2. இந்த ஆங்கிள் 30 கரெக்டாக. அப்போ இந்த ஆங்கிள் 30 தானே, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ? 60. ஸோ 2 cos 60 கரெக்டாக. இப்போ இதோட டைரக்ஷன் பாரு, இது வந்து உல்ட்டாவாக இருக்கா? இதோட இந்த காம்பனண்ட் எவ்வளோ வரும்? 4 sin 30. ஆனால் நல்லா பாரு, இந்த ஃபோர்ஸ் எல்லாம் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதனால் இதுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போ எல்லா ஃபோர்ஸோட எக்ஸு காம்பனண்ட்டை கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 0. இதோட எக்ஸு காம்பனண்ட் இங்கே எவ்வளோ இருக்குது சார்? 1 cos 60. இதோட எக்ஸ் காம்பனண்ட் எவ்வளோ இருக்குது? 2 cos 60. இதோட எக்ஸு காம்பனண்ட் எவ்வளோ இருக்குது? 4 sin 30 இருக்குது. ப்ளஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸை நான் ஆட் பண்ணா இதோட ரெஸ்ட் என்ன மொத்த ஆன்சர்னு வரணும்? 0ன்னு வரணும். ஸோ மொத்த வேல்யூ 0 வருது. ஸோ இந்த வேல்யூ எக்ஸு. ஸோ அகைன் உனக்கு டவுட் வரல சார், எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கா இல்லை அந்த டைரக்ஷனில் இருக்கா? எக்ஸோட வேல்யூ நெகட்டிவில் வந்துச்சுன்னா நான் இந்த டைரக்ஷனில் எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் நெகட்டிவ் வருதுன்னா எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. இல்லை எக்ஸ் பாசிட்டிவ் எடுத்துருக்குன்னா எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. அவ்வளோதான் லாஜிக். cos 60யோட வேல்யூ என்ன? 1/2 ப்ளஸ் 2 × 1/2வோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். 30 போட்டால் 1/2, ஸோ 2 ஆயிடுச்சு. இஸ் ஈக்குவல் டு 0. இது சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ எனக்கு 0.5 கிடைக்குது. அப்போ எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. சப்போஸ் நான் எக்ஸ் அந்த டைரக்ஷனில் இருக்குன்னு அசியூம் பண்ணேன்னா எக்ஸுக்கு வந்து நான் மைனஸ் எக்ஸ் போட்டிருப்பேன். ஏன்? ஏன்னா இந்த டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் இந்த டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆகணும். அப்போ மைனஸ் எடுத்தால் எனக்கு மைனஸ் வந்துருக்கும். அப்போ என்ன, நான் எக்ஸை இந்த டைரக்ஷனில் எடுத்திருக்கேன், ஆனால் எக்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது. பாசிட்டிவ் வந்துருக்கேன், நான் எக்ஸ் இந்த டைரக்ஷனில் எடுத்தோன்னா அதே டைரக்ஷனில் தான் எக்ஸ் இருந்துருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த அளவுக்கு 0.5 அளவுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் எடுத்தால் எனக்கு நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஆயிரும். அதனால் ஒய் ஆக்சிஸில் என்ன ஆகும்? ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ரிசல்டன்ட் இருக்கும். மங்கி இருக்குது சார், ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க, இஸ் கிளைம்பிங் அப், மேலே போகுது. பிரேக்கிங் லோட் எவ்வளோ? 600 நியூட்டன் இருக்குது சார் ஃபார் அ சீலிங். if it climb up the rope with a maximum possible acceleration, maximum என்ன ஆக்சிலரேஷனில் பாசிபிளோ அந்த ஆக்சிலரேஷனில் போகிறோம். அப்போ நல்லா பாருங்கள், இது குரங்கு கொஷின். ஆப்ஜெக்ட் மேலே போகுது, மேலே போகிறப்ப டென்ஷனோட ஃபார்முலா என்ன? டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. கரெக்டாக இல்லையா? இல்லைனா இது எப்படி எழுத பிடிக்கலன்னா இப்படி எழுதிக்கோ, எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. ஓகேவா? இப்போ டென்ஷன் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் 600 போகலாம் சார். 600 இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஜின்னா 40 இன்டூ இது 400. உனக்கு வேணால் 40 ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். மாஸ் எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? 40. ஸோ 40 இன்டூ ஏ. ஆன்சர் ஏவோட வேல்யூ 5ன்னு வரும் சார். எப்படி டேரெக்டாக சொல்கிறீங்க வாத்தியார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 600 நான் 40 டிவைட் பண்ணால் 15. ஸோ 15 வந்து ஜி ப்ளஸ் ஏ. ஜி ப்ளஸ் ஏவோட வேல்யூ 15. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 15 மைனஸ் ஜி. ஜியோட வேல்யூ 10. 15 மைனஸ் 10 வந்து 5. இல்லைன்னா இப்படி சால்வ் பண்ணு. 200 இஸ் ஈக்குவல் டு 40 இன்டூ ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? இதை கேன்சல் பண்ணால் ஏவோட வேல்யூ 5 மீட்டர்/செகண்ட் ஆயிடுச்சு. தென் த டைம் டேக்கன் பை த மங்கி டு கிளைம் த ரோப். அந்த ரோப் மேலே ஏறுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோப்போட லென்த்து கொடுத்துட்டாங்க, உனக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இல்லையா?
கரெக்டாக இந்த ஆக்சிலரேஷனில் அவன் மேலே ஏறுறான். ஓகே டைம் தானே கேட்டாங்க. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2h/a ரூட்டுக்குள்ளே 2 ஹைட் எவ்வளோ சார்? ஹைட் ஆஃப் த இது வந்து 10. 2 செகண்ட் ஹைட்டில் அவன் மேலே போயிடுவான். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு தெரியுது. ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். The block of mass 20 kg is held stationary by a man. இந்த 20 kg பிளாக்கை இந்த மனுஷன் அப்படியே கையில் பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்காரு. அப்போது the action on the floor by the man, இந்த பிளாக் இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? இவர் இந்த கயிறை விட்டுட்டார்னா இவரை வந்து எந்த ஃபோர்ஸும் மேலே இழுக்காது. ஆமாவா இல்லை? இப்போ கயிறை பிடிச்சி நிற்கிறாருன்னா இவர் அந்த கயிறை கீழே இழுக்கிறார். இந்த கயிறு என்ன பண்ணுது? இவரை மேலே இழுக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது. சப்போஸ் இங்கே எந்த விதமான டென்ஷனும் இல்லைன்னு சொன்னால் இந்த தரை வந்து இந்த மனுஷனோட மொத்த வெயிட்டை தாங்கும். மொத்த வெயிட் எவ்வளோ சார்? மனுஷனோட வெயிட் 50 கிலோகிராம் சார். இந்த 50 கிலோகிராம்னா என் நார்மல் என்ன ஆயிரும்? என் நார்மல் வந்து 50 × 10 which is equal to 500 நியூட்டன் ஃபோர்ஸை தாங்கி நிற்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுது சார்? நார்மல் மேலே ஆக்ட் ஆகுது, இந்த டென்ஷனும் மேலே ஆக்ட் ஆகுது. அவங்க ரெண்டு பேரை பேலன்ஸ் பண்ணி இவர் நிப்பாட்டி வச்சுருக்காரு. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ப்ளஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m × g. நார்மல் கேட்குறாங்க. நார்மல் அப்போ இந்த இடத்துல டென்ஷன் எவ்வளோ சார் இருக்குது? இந்த கயிறோட டென்ஷன் எவ்வளோ? இந்த கயிறோட டென்ஷன் இதனால தான் வருது. அப்போ இந்த கயிறு மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் எவ்வளோ? T வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். T எவ்வளோதுக்கு ஈக்குவல்? 20 × g. நீ யோசிக்கலாம், ஏன் சார் இங்கே ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கல? ஏன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலாம். அவர் பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காரு. ஓகேவா? அப்போ டென்ஷனோட வேல்யூ என்ன? 20g. இவரோட 50g. இது அங்கிட்டு கொண்டு போயிரு. அப்போ நார்மல் வேல்யூ என்ன? 50g - 20g which is equal to 30g which is equal to 300. இதுதான் 300. அப்போ யோசிச்சுப்பார். சப்போஸ் இந்த கயிறு இல்லை, அவர் கயிறை விட்டுட்டார்னா மேலே எந்த ஃபோர்ஸும் அவர் இழுக்கலை. என் மேலே எந்த ஃபோர்ஸும் இழுக்கலைன்னா இந்த தரை எவ்வளோ காட்டும்? இவ்வளோ காட்டும். இதே வந்து இப்போ ஒரு கயிறை பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்காருன்னா நார்மல் ஃபோர்ஸ் கம்மியாகும். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் கிவ்ஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு கேட்டால் எஸ். ஏன்னா நியூட்டன் செகண்ட் லா தான் இந்த dp/dt இது என்னது? ஃபோர்ஸு. ஸோ நியூட்டன் செகண்ட் லா தான் ஃபோர்ஸ் கொடுக்குது. அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு கேட்டால் எஸ் சார். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். இந்த அசர்ஷன் வந்து ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதான். ஆமாம், ஏன்னா செகண்ட் லா தான் என்ன சொல்லுது? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். இவன் அந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அசர்ஷன் ரீசன் அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். Consider the following statement about the block shown in the diagram. Okay sir. All the block move with the same acceleration னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா பிளாக் சேம் ஆக்சிலரேஷனில் போகும். எவ்வளோ ஆக்சிலரேஷனில் போகும்? ஃபோர்ஸ் வந்து F, மாஸ் வந்து 6. அப்போ எல்லா பிளாக்குமே என்ன ஆக்சிலரேஷனில் போகும்? F/6 F/6 F/6. The net force on each block is same. ஒரு பிளாக் மேலே நெட் ஃபோர்ஸ் சேமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? ஏன்னா இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா F - N1. இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? N1 - N2. இந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ? வெறும் N2 தான். புரியுதா இல்லையா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாறுச்சு? சேஞ்ச் ஆச்சு. உனக்கு புரிகிறதுக்காக நான் சும்மா இந்த நம்பரை 6ன்னு வச்சுக்கிறேன் சார். இந்த நம்பர் என்னன்னு வச்சுக்கிறேன்? 6ன்னு வச்சுக்கிறேன். ஃபோர்ஸுக்கு பதிலாக 6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என் ஆக்சலரேஷன் என்ன ஆயிரும்? 1 m/s². ஓகேவா? அப்போது இந்த வேல்யூ 6ன்னு வச்சுக்கிட்டேன்னு எனக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன சார்? இது 6, இந்த இடத்துல N1. இந்த N1 பேசிக்கலின்னா அந்த ரெண்டு பேரும் தள்ளுறான். அப்போ இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னா 3 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா 2 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ நல்லா பாருங்கள், நெட் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா? நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கன்னா F - N1 போட்டுக்கோ. இந்த N1 எப்படி எழுதுவேன்? F - N1. N1 தெரியாது. அப்போ N1 எப்படி எழுதுவேன்? N1 - N2. N2 தெரியாது. N2 எப்படி எழுதிக்கலாம்? N2ஓட வேல்யூ ஒன்றுமே இல்லை, இதோட மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ 1 × ஆக்சிலரேஷன் வந்து N2 வேல்யூ. இங்கே என்ன ஆயிடுச்சு? N1 - N2ஓட வேல்யூ வேணும். N2ஓட வேல்யூ என்ன? N2ஓட வேல்யூ 1.
கரெக்டாக இல்லையா? இந்த பாடி எவ்வளோ ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது? ஸோ இப்படி தானே எழுதுவீங்க, n1 மைனஸ் n2 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ n1 என்ன ஆயிடுச்சு, n2 ப்ளஸ் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். n2 வேல்யூ 1, இதோட மாஸ் எவ்வளோ சார், 2 kg. நெட் ஃபோர்ஸ் தானே உனக்கு காட்ட போகிறேன். அப்போ n1 வேல்யூ என்ன வருது, 3 நியூட்டன். அப்போ இங்கே பாரு, இது 3 நியூட்டன், இங்கே எல்லாம் இந்த ஆக்ட் ஆகுறது 1 நியூட்டன். அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ, 2 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? இப்போ இந்த n1 எப்படி கண்டுபிடிச்சிருவோம், n1 3. ஸோ கொடுத்த ஃபோர்ஸ் 6, இங்கே 3. அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார், 3 நியூட்டன். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்காது. அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் சார், செகண்ட் ஒன் தப்பு. Uniform rope of mass m and length L fixed at the upper end vertically from a rigid body. Then the tension in the rope at the distance L from the rigid support is. அருமையான ஒரு கொஷின், புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு கயிறு இருக்குது சார், சரிங்களா? இந்த கயிறை நம்ம இழுக்கிறப்ப டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. கயிறோட வெயிட் இருந்தால் என்ன சார் ஆகும், கயிறு வந்து அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும். ஏன், எனக்கு கீழே வந்து கிராவிட்டி இழுக்கிறான். இப்போ நல்லா பாருங்க, இந்த எட்ஜில் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு இது வேண்டாம், நான் ஃபஸ்ட் உனக்கு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். த டென்ஷன் இன் த ரோப் அட் அ டிஸ்டன்ஸ் எல் ஃப்ரம் த ரிஜிட் சப்போர்ட். ரிஜிட் சப்போர்ட்லேருந்து எல் டிஸ்டன்ஸில், இந்த எல் டிஸ்டன்ஸில் எவ்வளோ, நல்லா பாரு. டோட்டல் லென்த் ஆஃப் த இது எல்லுன்னு வச்சுக்கோ. டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் எவ்வளோ, எல். எல் லென்த் உள்ள மாஸ் எவ்வளோ, எல் லென்த் ராடோட மாஸ் வந்து எம் சார். ஓகேவா? அப்போ யூனிட் லென்த்தோட மாஸ் எவ்வளோ, m/l சார். புரியுதா? அப்போ இந்த எல் லென்த் உள்ள மாஸ் என்ன சார், எல் லென்த்தோட மாஸ், இந்த ஸ்மால் எல் லென்த்தோட பார்த்தீங்கன்னா l/l இன்டூ எம். டோட்டல் லென்த் எல், இந்த லென்த் எல். அப்போ இதோட என்ன ஆயிடுச்சு சார், l மைனஸ் எல். அப்போ இந்த l மைனஸ் எல் லென்த் உள்ள மாஸ் எவ்வளோனா l மைனஸ் எல் டிவைடட் பை எல் இன்டூ எம். கரெக்டா? இப்போ அவங்க இந்த இடத்துல டென்ஷன் கேட்குறாங்க. இந்த பாயிண்டில் டென்ஷன் எவ்வளோ, இந்த கயிறை இந்த பாயிண்டில் டென்ஷன் எதனால் சார் க்ரியேட் ஆகுது, இந்த கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட்னால. இல்லைன்னா என்னோடய டிபி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன், இதோட மாஸ் எவ்வளோ சார், இதோட மாஸ் வந்து L/m/l. கீழே ஒரு மாஸ் இருக்குது, இதோட மாஸ் எவ்வளோ, L-L இன்டூ m/l. புரியுதா? இப்போ இந்த கையில் டென்ஷன் எவ்வளோன்னு கேட்குறான். இந்த கையில் டென்ஷன் எதனால் வருது, இந்த கீழே இருக்க பொருள்னால வருது. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த கீழே இருக்க பொருளோட மாஸ் எவ்வளோ, இதுதான் சார் மாசு. இந்த மாஸை நான் கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும், இந்த பாயிண்டில் இருக்க டென்ஷன் கிடச்சிரும். அப்போ L-L டிவைடட் பை L/mg. இதுதான் உங்கள் ஆன்சர். கொஞ்சம் திங்க் பண்ணு. நான் இந்த எண்டில் வந்துட்டேன் சார். இந்த எண்டு பாயிண்ட்டு கீழே ஏதாச்சும் மாஸ் இருக்கா, இந்த எண்டு பாயிண்டில் ஏதாச்சும் மாஸ் இருக்கா, இந்த எண்டு பாயிண்ட் கீழே மாஸ் இருக்கான்னு கேட்டால் மாஸ் இல்லை. அப்போ இந்த பாயிண்டில் டென்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகணும், 0 ஆகணும். அப்போ நான் சப்போஸ் இந்த L இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் Lன்னு போட்டேன், என் டென்ஷன் எவ்வளோ, 0. சப்போஸ் நான் L இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் நான் இங்கே இருக்கேன்னு அர்த்தம். நான் L இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன், என் டென்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகணும், மொத்தம் பாடியோட டென்ஷன் ஆக்ட் ஆகணும். அது எவ்வளோ, பாடியோட மாஸ் m இன்டூ g. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் பார், L இஸ் ஈக்குவல் டு Lன்னு போட்டால் டென்ஷன் 0, L இஸ் ஈக்குவல் டு Lன்னு போட்டால் எனக்கு என்ன ஆகுது சார், mg/2ன்னு வருது. இவன் என்ன சொல்கிறேன் சார், எப்பயுமே mg தான், அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ எப்பயுமே mg எப்போ இருக்கும், ரொம்ப ஒரு மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் எடுக்கிறப்ப. பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாஸ் உள்ள ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ L இஸ் ஈக்குவல் டு Lன்னு போட்டால் எனக்கு 0 வரணும், இங்கே mg வருது. புரியுதா? அதை வந்து நான் என்ன பண்ணணும், L இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் டென்ஷன் mgக்கு ஈக்குவலாக இருக்கணும். Lோட வேல்யூ 0ன்னு போடு, டென்ஷன் mgக்கு ஈக்குவலாக இருக்கா, இந்த இடத்துல mgக்கு ஈக்குவலாக வருது சார். ஆனால் இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டே தப்பாயிருச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில். L இஸ் ஈக்குவல் டு Lன்னு போட்டால் இங்கே mgக்கு ஈக்குவலாக வருது. வெயிட் பண்ணு, L இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டான், L இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இங்கே 0 ஆகுது, இங்கே mg வரல. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன்னா L இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எனக்கு mg வருது, L இஸ் ஈக்குவல் டு Lன்னு போட்டால் 0 வருது. ஸோ ரெண்டுத்தையும் ஒபே பண்ணுறது இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், உங்களுக்கு புரியலன்னு தாராளமாக நீங்கள் டவுட் கேளுங்க. ஓகே. A player catches a ball of 200 gram moving with the speed of இவ்வளோ. If the time taken to complete the catch வந்து இவ்வளோ இருந்தால் அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். நல்லா பாருங்கள், பால் வந்து பிடிக்கிறான், அப்போ ஃபைனலாக அந்த பால் ஆகுது, ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ மாஸ் இன்டூ v மைனஸ் u பை டைம் t. கரெக்டாக? சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வெலாசிட்டியில் போயிருக்கு, ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன சார், 20. மாஸ் எவ்வளோ, 200 கிராம், கிலோகிராமுக்கு மாற்றுறேன்,
1000 டிவைட் பண்ணி கிலோகிராமுக்கு மாற்றுறேன். சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன சார் 20 சார். மைனஸ் ஏன் போடல, ஆப்ஷனில் மைனஸ் இல்லை, அதனால் விட்டுடாச்சு. சரிங்களா? ஸோ ஒன்று 0 இன்னொன்று 20. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. டைம் எவ்வளோ 0.5 செகண்ட். 0.5னா 1/2ன்னு போடலாமா? ஆன்சர் 8 நியூட்டன் வருது. 2 blocks, 2 blocks இருக்கு of mass m and m are kept in the trolley whose all surface are smooth. இப்போ இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. எல்லா சர்ஃபேஸுமே ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே பின்னாலேருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். சப்போஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் பிளாக் cannot remain stationary. நான் சப்போஸ் இந்த இடத்துல ஃபோர்ஸே கொடுக்கல சார். நான் ஃபோர்ஸே கொடுக்கலன்னா நல்லா பாரு, இந்த பாடி கீழே வருமா வராதா? வரும். எனக்கு கிராவிட்டி இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த பாடி கீழே வருதுன்னா இந்த பாடி என்ன ஆகும்? முன்னாடி வரும். அப்போ நான் ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கவில்லை என்றால் பிளாக் என்ன ஆகும்? ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இது கரெக்டு. பட் நாலாவது ஆப்ஷன் வேறு, ஏவும் பியும் ரெண்டுமே கரெக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எனி யூனிக் வேல்யூ ஆஃப் எஃப் பிளாக் வில் பி ஸ்டேஷ்னரி. நான் எஃப்க்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தா இந்த பிளாக் என்ன ஆகும்? ஸ்டேஷ்னரியாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. ஏன் சார்? ஏன்னா நான் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த பாடி மேலே சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த சூடோ ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போது சப்போஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இவனை எவ்வளோ சார் கீழே இழுக்கிறான்? m × g ஃபோர்ஸ். அப்போ அதான் இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன், அதான் இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன். கரெக்டாக? அப்போ யோசிச்சு பாரு, இஃப் இந்த டென்ஷனோட வேல்யூன்னா mg, அப்போ சப்போஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால எனக்கு கிடைக்கிற ஆக்சிலரேஷன் வந்து சரியா இந்த MA வந்து இந்த MAவோட வேல்யூ இந்த mgக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த mg கீழே இழுக்கிறான், இந்த MA பின்னாடி இழுக்கிறான். அப்போ என்ன சார் ஆகும்? இந்த பாடி ரெண்டுமே மூவ் ஆகாது. அப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸுக்காக ஃபோர்ஸ் ஒன் யூனிக் வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பிளாக் எப்படி இருக்க போகுது? ஸ்டேஷ்னரியாக இருக்கும். இந்த மாஸ்க்கு வந்து நான் ஏதோ ஒரு வேல்யூ வைக்கிறப்ப இந்த பிளாக் என்ன ஆயிரும்? ஸ்டேஷ்னரி ஆகும். அதுக்கு என்ன கண்டிஷன்? இந்த ஃபோர்ஸ்லேருந்து எனக்கு கிடைக்கிற ஆக்சிலரேஷனோட வேல்யூ ஜிக்கு ஈக்குவல் ஆயிடணும். சாரி, ஜிக்கு ஈக்குவல் இல்லை, ஏன்னா மாஸ் வேறு வேறு. அப்போ எனக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் வரும் பார்த்தி, அந்த ஆக்சிலரேஷன் இன்ட்டு இந்த மாஸோட வேல்யூ மாஸ் இன்ட்டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக வரணும். ஓகேவா? இந்த MA இந்த மாஸில் ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ஈக்குவல் ஆயிடணும். அப்போது சப்போஸ் இந்த ஏவோட வேல்யூ m × g. அப்போ இந்த கண்டிஷன் ஒபே ஆகணும். என் ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? என்னோட ஆக்சிலரேஷன் வந்து டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? எஃப். டோட்டல் மாஸ் எவ்வளோ மாஸ் இருக்குது சார்? m0 + m × m + m. ஸோ என் ஆக்சிலரேஷனோட இதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் ரெண்டு பேரும் ஸ்டேஷ்னரியாக இருப்பாங்க. ஏன்? ஏன்னா பின்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் கீழே இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆயிரும். ஸோ போத் A and B கரெக்ட். A force produce an acceleration. ஒரு force எவ்வளோ acceleration produce பண்ணுறோம்? 4 in a body of mass m1. And same force produce an acceleration of 6 m/s² in another body. சரியா? ஒரு பாடியில் நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார், அதோட மாஸ் வந்து m1. அவன் எவ்வளோ ஆக்சிலரேஷன் ப்ரொவைட் பண்ணுறான்? 4. இதே ஃபோர்ஸ் நான் இன்னொரு பாடியில் கொடுக்குறேன், அங்கே எவ்வளோ ஆக்சிலரேஷன் ப்ரொவைட் ஆகுது? 6. இப்போ என்ன சொல்கிறாங்க? if the same force is applied to m1 + m2, சேம் ஃபோர்ஸை நான் m1 + m2க்கு அப்ளை பண்ணால் உங்கள் ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும்? கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்க, ஒரே ஒரு பாடியை தள்ளுறேன், ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு பாடியை தள்ளுறேன், அவன் 4 m/s ஸ்பீடில் போகிறான். இன்னொரு பாடியை தள்ளுறேன், அவன் 6 m/s ஸ்பீடில் போகிறான். இப்போ ரெண்டு பாடியை சேர்த்து நான் அதே ஃபோர்ஸை தள்ளுறேன். நான் ஒருத்தவனை மட்டும் தனி ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுறேன் சார், அவன் 4 m/s ஸ்பீடில் போகிறான். இன்னொருத்தவன் வேறு மாசுள்ள ஒருத்தவனை தள்ளுறேன், அவன் 6 m/s ஸ்பீடில் போகிறான். இப்போ நான் அதே ஃபோர்ஸ் வச்சு ரெண்டு பேர்த்து சேர்த்து தள்ளணும். அப்போ மாஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? கம்மியாகணும். அப்போ ஆன்சர் வந்து 4 விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா 6 4, ஸோ 4 விட கம்மியான ஆன்சர் தான் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரில் தான் ஒரு ஆன்சர் இருக்கும். கரெக்டாக? அகைன் சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட். ஒரு மெத்தட் என்ன? இங்கேருந்து m1 கண்டுபிடி, இது ஈஸி. m1ஓட வேல்யூ 4/6, m2ஓட வேல்யூ என்ன சார்? 4/, ஸோ இங்கேருந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் f/4 f/6. ஓகேவா? ஸோ நான் 4/6னா இன்னொரு மெத்தடை பிரெயின்குள்ளே கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ நல்லா பண்ண டோட்டல் ஃபோர்ஸ் F கொடுத்துருக்கேன், ஆனால் எவ்வளோ மாஸில் கொடுக்குறேன்? m1 + m2க்கு கொடுக்குறேன். இதனால் எனக்கு கிடைக்கிற ஆக்சிலரேஷன் எனக்கு தெரியாது. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 + m2ஓட வேல்யூ என்ன? ஓகேவா? இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10F/24 இஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் A. அப்போ இங்கே ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன வருது? FF கேன்சல் ஆகிடுச்சுன்னா 24/10 which is equal to 2.4.
2.4. இன்னொரு மெத்தட் என்ன, நீங்கள் M1 M2 தெரியாது சார், பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல். அப்போ என்னோட M1/M2 வேல்யூ என்ன, M1/M2க்கு பதிலானா 4/6 which is equal to 3/2ன்னு போடலாமா? தாராளமாக போடலாம் சார். இப்போ நல்லா பாரு, நான் ஃபோர்ஸை யாருக்கு கொடுக்குறேன், M1 + M2க்கு சேர்த்து கொடுக்குறேன். M1 + M2க்கு சேர்த்து ஃபோர்ஸை கொடுத்தா எனக்கு ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் கிடைக்குது. நான் M1 M2க்கு பதிலாக M2ன்னு வச்சுக்கிறேன். M1க்கு பதிலாக 3/2 M2ன்னு எழுதலாமா? இன்டூ ஆக்சலரேஷன், இதுதான் F. இதே ஃபோர்ஸனை M2ல கொடுத்தப்ப என்ன ஆயிடுச்சு சார், M2 × 6ன்னு வந்துச்சு. சேம் ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன், இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, 5/3 M2 × A. இந்த A கேன்சல். ஸோ 18/5. by 2 தான் இருந்துச்சு, by 3 எப்படி மாற்றிச்சு, அபியஞ்செல்லாம் மாற்றிட்டான். 12/5 தான் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன வருது, 2.4. சரிங்களா சார்? ஏன் சார் நீங்கள் M1க்கு பதில் M2 சப்ஸ்டியூட் பண்ணி, எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வேணும். ஒன்று ஈக்குவேஷன் M1ல மாற்றிக்கோ. அப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல M2க்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா M1ஓட ஈக்குவேஷன் எடுக்கணும். அப்போ தான் ரெண்டு M1ஓட ஈக்குவேஷன் ஈக்குவேட் ஆகும். இல்லைன்னா ரெண்டு M2ஓட ஈக்குவேஷன் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ நல்லா பார், M2ஓட ஈக்குவேஷன், இல்லைன்னா M1னா M1ஓட ஈக்குவேஷன் எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இது சிம்பிள் மெத்தட். இதில் ஆன்சர் சீக்கிரமாக வரும். If a block moving up an inclined plane at an angle 30 degree with a velocity of 5 meters stops after 0.5 second, அப்போ coefficient of friction என்ன? நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு பிளாக் இருக்குது சார். இந்த பிளாக் மேலே போகுது. இனிஷியலாக அதோட வெலாசிட்டினா 5 m/s. ஃபைனலாக இந்த பிளாக் மேலே போய் என்ன ஆயிடுச்சு சார், ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ வெலாசிட்டி என்ன, 0. கரெக்டாக? அப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாரு, நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன், வெலாசிட்டி கொடுத்துருக்கேன். அப்போ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், V is equal to U plus AT யூஸ் பண்ணலாம். ஃபைனல் வெலாசிட்டி 0, ஆக்சலரேஷன் டைம் வெலாசிட்டினா 5. ஸோ 5 is equal to ஆக்சலரேஷன் டைமோட வேல்யூனா 0.5. அப்போ என் ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், இது சிம்பிளிஃபை பண்ணால் 10 வரணும். ஆமாவா இல்லையா? ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன வரணும், 10. சார் ஏன் சார் நெகட்டிவ் போடல, ஏன்னா அது வேல்யூ டீசலரேட் தானே ஆகுது, அதனால தானே வெலாசிட்டி குறைஞ்சிருக்குது. அப்போ நெகட்டிவ், தட் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன, ஆப்ஜெக்ட் மேலே போகுது, கீழே என்ன ஆக்ட் ஆகும், G sin θ. ஆப்ஜெக்ட் மேலே போகுதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகும், μg cos θ. அப்போ ஆக்சலரேஷனை இங்கே எப்படி எழுதுவீங்க, G sin θ plus mu, G காமன் எடுத்தாச்சு, cos θ. ஆக்சலரேஷன் எவ்வளோ, 10 வருது. கரெக்டா? sin 30 வேல்யூ என்ன, 1/2 plus √3 μ/2. இது வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை. 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3 μ plus 1/2ஓட வேல்யூ 1. இது கிராஸ் மல்டிஃபை பண்ணிக்கோ. √3 μ plus 1 is equal to 2. √3 μோட வேல்யூ என்ன, 1. அப்போ μோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1/√3. √3 வேல்யூ என்ன, 1.732. ஆல்மோஸ்ட் 0.6 கிட்ட வரும் ஆன்சர். செக் பண்ணுவோம். அப்ராக்சிமேட்லி நான் போட்டு வச்சுருக்கேன். சரியா? ஒரு 0.6 கிட்ட வருது. ஓகே, எந்த ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ஓ, அவங்களே அப்ராக்சிமேட் தானே பண்ணியிருக்காங்க. அப்போ 0.6, நோ ப்ராப்ளம். A block of mass m placed on an inclined plane of angle of inclination theta slides down the plane with a constant speed. Constant speed la slide down ஆகுறானா acceleration is equal to 0. அப்போ என்ன அர்த்தம் சார், ஃப்ரிக்ஷன் இருக்கா, ஆங்கிள் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க.
அப்போனா என்ன அர்த்தம், கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ தானே ஆக்சிலரேஷன் இது மைனஸ் இதுதான் ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் ஜீரோவாக இருந்தால் என்ன அர்த்தம், என்னோட ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ ஜி காஸ் தீட்டா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். ஜிஜி கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ. இது எல்லாருக்கும் டைரெக்டாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ மியூ tan தீட்டா, மியூ ஜி இஸ் ஈக்குவல் tan தீட்டாவோட வேல்யூ மியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் அவங்க கேட்டு வச்சுருக்காங்க. In the figure shown, the coefficient of the friction between the block A of mass 20 kg and table ஏக்கும் டேபிளுக்கு நடுவில் இருக்கிறது ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. வாட் ஷுட் பி த மினிமம் மாஸ் ஆன் த ஹேங்கிங் ஜஸ்ட் பியாண்ட் விச் த பிளாக். அதாவது நான் இதோட மாஸ் என்ன வச்சா இதை விட கொஞ்சம் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இது கீழே போயிடணும். அப்போ என்ன இப்போ வரைக்கும் இது கீழே போகலை. கரெக்டாக இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேமாக இருக்கணும். கீழே என்ன ஃபோர்ஸ் சார், இவனோட மாஸ் எனக்கு தெரியாது, அப்போ மாஸ் இன்டூ கிராவிட்டி. இவனோட மாஸ் என்ன 20, அப்போ மியூ டைம்ஸ் என்ன, மியூவோட வேல்யூ போட்டுக்கோ, மியூ டைம்ஸ் என்னோட வேல்யூ என்ன, மாஸ் இன்டூ கிராவிட்டி, மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஸோ இந்த கிராவிட்டி கேன்சல் ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் மாஸோட வேல்யூ 4 வருது. அப்போ மாஸோட வேல்யூ 4ன்னு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷ்னரியாக தொங்குறாங்க. மாஸோட வேல்யூ 4 விட அதிகமாக்கிட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். சொல்கிற கான்செப்ட் புரியுதா? A small metallic sphere of mass m is suspended from the ceiling of the car, accelerated on the horizontal track. அப்போ உங்கள் டென்ஷன் எவ்வளோ, அகைன் இதெல்லாம் டேரெக்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா என்ன போடு, ஆக்சலரேஷனோட ஜி tan தீட்டான்னு போடு. எப்படி சார், இதெல்லாம் பாரு, நார்மலாக ஒரு பால் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ வண்டி முன்னாடி போகுது, அப்போ பின்னாடி ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இந்த பால் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோ, இந்த வேல்யூ டி. அப்போ இதோட இது காம்பனண்ட் என்ன ஆயிரும், டி காஸ் தீட்டா. கீழே என்ன ஆக்ட் ஆகுது, எம்ஜி ஆக்ட் ஆகுது. இந்த காம்பனண்ட் டி சைன் தீட்டா, இங்கே என்ன ஆக்ட் ஆகுது, எம் டைம்ஸ் ஏ. ஸோ இதில் ரெண்டே கேள்வி கேட்பாங்க, ஒன்று டென்ஷன் கேட்கலாம், இல்லைன்னா இது கேட்கலாம். ஸோ நல்லா பாரு, டி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுற tan தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, ஏ பை ஜி. இல்லை ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஜி tan தீட்டா. ஓகேவா? இல்லைன்னா டென்ஷன் வந்து இப்படி இருக்கா, அப்போ இவங்களோட ரிசல்டண்ட்டை கண்டுபிடிச்சிரு. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் டென்ஷன் வேணும்னா டி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. டி சைன் தீட்டாக்கு வந்து என்ன போட்டுக்கலாம், எம் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். டி காஸ் தீட்டாக்கு வந்து என்ன போட்டுக்கலாம், எம் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர். எம்மை வெளியே எடுத்துக்கோ, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர். ஸோ இதான் டென்ஷனோட வேல்யூ. இதில் ரெண்டு கொஷின் தான் கேட்பாங்க உங்கள்கிட்ட ஜென்ரலாகவே. இதான் ஆன்சர். A bus turns a slippery road having a coefficient of friction of 0.5 with a speed கொடுத்துட்டாங்க. அப்போ மினிமம் ரேடியஸ் என்ன, வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் மியூ ஜிஆர். சரிங்களா? tan தீட்டான்னு கொடுத்தா மியூக்கு பதிலாக tan தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, ரேடியஸ் கேட்குறாங்க. அப்போ ரேடியஸ் வேணும்னா வி ஸ்கொயர் பை மியூ இன்டூ ஜி. எவ்வளோ வெலாசிட்டியில் வண்டி போகுது சார், ஓரம் போ வண்டி 10 ஸ்பீடில் போகுது, 10 into 10. மியூவோட வேல்யூ என்ன, 0.5. ஸோ 1/2 ஜியோட வேல்யூ 10. இந்த 10 கேன்சல். ஸோ 20 மீட்டர். இதுதான் உங்கள் ஆன்சர். A boy is sitting on a horizontal platform. ஒரு பிளாட்ஃபார்ம் ஹரிசாண்டலாக இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் பையன் உட்காந்துருக்கான் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 மீட்டர். ஸோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது சார். இப்படி இந்த ஹரிசாண்டல் பிளாட்ஃபார்மில் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்கான், 4 மீட்டரில் தள்ளி உட்காந்துருக்கு, 5 மீட்டர் தள்ளி உட்காந்துருக்கான். From the சென்டர்லேருந்து அவ்வளோ தூரம். Wheel began to rotate and when the angular speed exceed, சப்போஸ் உங்கள் வெலாசிட்டி இவ்வளோ அதிகமாயிருச்சுன்னா அந்த பாய் வந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடுறான்.
அப்போ அந்த இதுக்கும் அந்த பாய்க்கும் அந்த ராட்டினத்துக்கு நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? இங்கே தான் பாய் உட்காந்துருக்கான் சரியா? இந்த பாய்க்கு ராட்டினத்துக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதை ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணுது, இந்த வெலாசிட்டி இவன் இங்கிட்டு தள்ளுது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உள்ளே ஆக்ட் ஆகணும். அப்போ ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும், அங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்க வேண்டும். அப்போ கான்செப்ட் என்ன போன தடவை யூஸ் பண்ணதா, V is equal to root of mu gr. ஓகேவா? இந்த கொஸ்டினில் விக்கு பதில் அவங்க ஒமேகா கொடுத்துட்டாங்கன்னா ஒமேகா விக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஒமேகா டைம்ஸ் ஆர். அப்போ ஒமேகா என்ன ஆயிரும், ரூட் ஆஃப் மியூ ஜி பை ஆர். வெலாசிட்டி டேர்ம்ஸில் ஆர் மேலே வரும், ஒமேகா டேர்ம்ஸில் ஆர் கீழே வந்துடும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அவங்க என்னதான் கேட்குறாங்க, நம்மள்கிட்ட மியூவோட வேல்யூ கேட்குறாங்க சரியா? அப்போ இந்த ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் பண்ணுறேன். உனக்கு வேணால் இந்த இடத்துல நீ ஸ்கொயர் பண்ணியிருந்தாலும் வந்திருக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது வரும். இந்த ஆர் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ நல்லா பாரு, ஒமேகா ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ ஜி இருக்கும். ஜியை கீழே கொண்டு வந்துரு. ஒமேகா வேல்யூ என்ன, ஒமேகாவோட வேல்யூ 1. ரேடியஸ் என்ன, ரேடியஸோட வேல்யூ 5. ஜியோட வேல்யூ என்ன 10. அப்போ மியூவோட வேல்யூ எனக்கு என்ன வருது 0.5. ஓகேவா? A train is running at 20 meter per second on a railway line with a radius of curvature கொடுத்துட்டாங்க. The distance between the two rail, ஏன் இதை கொடுக்குறான், சரி. For safe running of the train, the elevation of the ஓகே என்னன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் நல்ல ஒரு பெரிய ரவுண்டில் சுற்றுது. ஓகேவா? இப்படி நல்ல ஒரு பெரிய ரவுண்டில் சுற்றுது சார். ஆனால் இந்த இடத்துல இந்த ரயில்வே ட்ராக் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரயில்வே ட்ராக்கில் தான் வித்தையை காமிச்சிருக்கான். என்னென்னா பொதுவாக ரயில்வே ட்ராக் வந்து இது ஒரு ட்ராக்கு இது ஒரு ட்ராக்னு வச்சுக்கோ. அதாவது நான் இப்படி 3Dயில் எப்படி வரேன்னு தெரில. இப்படி ரெண்டு ரயில்வே ட்ராக் இப்படி உள்ளே போகுது. அப்போ சேம் ஹைட்டில் இருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ரயில்வே ட்ராக் இங்கேயும் இன்னொரு ட்ராக்கோட இன்னொரு எண்டு என்ன வச்சுருக்கான், இந்த இடத்துல வச்சுருக்கான். அப்போ ட்ரெயினோட ஒரு எண்டு இங்கே, அந்த ட்ரெயின் இப்படி போகுது சார், நேராக போகலை, இப்படி கொஞ்சம் சாஞ்சி போகுது. அப்போ அவங்கள்ட்ட என்ன கேட்குறான்னா, இந்த ஹைட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வைப்பீங்க அந்த ட்ரெயின் ட்ராக்கை, சரிங்களா? இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஜிஆருக்கு பதிலாக மியூக்கு பதிலாக tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ எனக்கு tan தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, v²/gr. வெலாசிட்டி என்ன வேகத்தில் போகிறோம், 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகிறோம். அப்போ 20 × 20, ஜியோட வேல்யூ 10, ஆரோட வேல்யூ 40,000 கொடுத்துருக்கான். ஆன்சர் அப்போ மில்லிமீட்டரில் வரும். 1 to இந்த இதோடு போயிடுச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க, உங்களுக்கு ஆன்சர் 1/1000. கரெக்டாக tan தீட்டோட வேல்யூ என்ன வருது, 1/1000 வருது. இந்த ஃபார்முலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஹைட் பை எக்ஸு. ஸோ இதான் tan தீட்டா. tan தீட்டோட வேல்யூ என்ன வருது எனக்கு, அந்த ஹைட்டு தெரியாது. இந்த எக்ஸ் என்ன சார், ரெண்டு ட்ராக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ். நான் யோசிச்சேன் பார்த்தியா, ஏன் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான்னா இதுக்காக தான் கொடுத்துருக்கான். அப்புறம் பாரு, h/1.5 இஸ் ஈக்குவல் டு 1/1000. அப்போ ஹச்சோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1.5/1000 மீட்டர், இல்லைன்னா 1.5 மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ ட்ரெயின் ட்ராக் வந்து பொதுவாக ஒன்று ஃப்ரிக்ஷன் வச்சு காப்பாற்றுங்க, இல்லை பேங்கிங் ஆஃப் த ரோட். ஸோ இந்த இடத்துல ட்ரெயின் ட்ராக்கை பேங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பேங்கிங்னா என்ன, ஒரு எண்டு ஒரு ஹைட்டில் இருக்குது, இன்னொரு எண்டு கொஞ்சம் மேலே இருக்குது. அப்படின்னா வண்டியால் வெளியே ஈஸியாக போக முடியாது. கிராவிட்டியும் அவனை கொஞ்சம் உள்ளே இருக்க ட்ரை பண்ணுவான். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆன், இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கேட்க வேண்டாம். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வந்து எப்பயுமே டிஃப்ரெண்ட் பாடிஸ் மேலே ஆக்ட் ஆகும். சரிங்களா? நான் உங்களை அடிக்கிறேன் அப்படின்னா என் கை உங்கள் கண்ணத்து மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, இது ஆக்ஷன். ரியாக்ஷன், நீங்கள் என்னை அடித்து அது பேர் ரியாக்ஷன் கிடையாது. நான் உங்களை அடிக்கிறப்போ நான் என் கையிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் உங்கள் கண்ணத்து மேலே படும். எவ்வளோ ஃபோர்ஸ் உங்கள் கண்ணத்து மேலே படுதோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் உங்கள் கண்ணும் என் கை மேலே கொடுக்கும். அதனால தான் இப்போ நான் சப்புன்னு யாரையாச்சும் அடிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு இந்த கை வலிக்குது. இப்போ நான் இங்கே அடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன், இவன் அடிக்கிறப்ப இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் அங்கே போகுது. அவன் என்ன பண்ணுறான், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம கை மேலே கொடுக்குறான். நான் செவுத்தை போய் வேகமாக குத்துறேன் சார், நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து செவுத்தை என்ன பண்ணுறேன், குத்துறேன். நான் பாரு மெதுவாக குத்துறேன், செவரும் என் மேலே அதே அளவுக்கு மெதுவான ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருக்கேன். நான் செவுத்தை வேகமாக குத்துறேன், செவரும் நிறையா ஃபோர்ஸு என் மேலே கொடுக்கும். அப்போ ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்பயுமே 2 டிஃப்ரெண்ட் பாடிஸில் நடக்கும்.
சரியா? நிறைய பேர் தப்பாக நினச்சிப்போம். நான் அவனை அடித்தேன், அவன் என்னை அடித்தான், இது பேர் ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது. நான் அவனை அடிக்கும் பொழுது நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அவன் மேலே செலுத்துனோ அதே அளவுக்கு ஃபோர்ஸ் அவன் இம்மிடியேட்டாக அப்பயே என் மேலே செலுத்துவான். சரியா? ஸோ இதுதான் இது. ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் எப்பவுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடியில் ஆக்ட் ஆகும். இந்த டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங் மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் எவ்வளோ, இந்த ஸ்ப்ரிங்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க, 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே டென்ஷன் எவ்வளோனா 5 நியூட்டன் தான் உங்களோட டென்ஷன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. டென்ஷன் இந்த ஸ்ப்ரிங் கேட்டாங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும். ஓகே. இஃப் புஷிங் ஃபோர்ஸ் மேக்ஸ் an angle alpha with the horizontal in the is applied on the block of mass m placed on the horizontal table and the angle of friction வந்து பீட்டா. ஓகே. அப்போ மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோ அதை மூவ் பண்ண முக்கியம். ஏதோ ஒரு பாக்ஸை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. சரியா? ஏதோ ஒரு பாக்ஸை நான் என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன். எவ்வளோ ஆங்கிளில்? மேக்கிங் an angle ஆல்ஃபா. அப்போ நல்லா பாரு, ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நான் புஷ் பண்ணுறேன், மேக்கிங் an angle ஆல்ஃபா வித் த ஹரிசான். ஸோ இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இந்த ஃபோர்ஸ் எஃப்பாக இருந்தால் இந்த ஃபோர்ஸ் என்ன, எஃப் காஸ் ஆல்ஃபா. இந்த எஃப் காஸ் ஆல்ஃபா தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி தள்ளுறதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆப்ஜெக்டை முன்னாடி தள்ளுறீங்கன்னா பின்னாடி என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மியூ டைம்ஸ் என் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நார்மலாக இந்த என் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த பாக்ஸோட வெயிட் என்ன கொடுத்துருக்கான், புஷிங் ஆங்கிள். ஓகே மாஸ் எம், அந்த பாக்ஸோட மாஸ் வந்து எம். நார்மலாக எம் இருக்குன்னா கீழே எம்ஜி ஆக்ட் ஆகும், கரெக்டாக இல்லையா? அப்போ நார்மல் எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த கேஸில் பாரு, இந்த ஃபோர்ஸோட ஒரு காம்பனண்ட் இப்படி இருக்கும், இன்னொரு காம்பனண்ட் இப்படி இருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சார் ஒரு காம்பனண்ட் இப்படி இருக்குது, ஏன் காம்பனண்ட் மேலே இல்லைன்னா, இந்த ஃபோர்ஸை நான் ரெண்டாக பிரிக்கிறப்போ ஒரு காம்பனண்ட் இப்படி, இன்னொரு காம்பனண்ட் இப்படி. இதே நான் இப்படி இழுக்கிறேன்னு சொன்னால் ஒரு காம்பனண்ட் இப்படி, இன்னொரு காம்பனண்ட் இப்படி இருக்கும். சொல்கிற லாஜிக் புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் கீழே இருக்குது. இந்த காம்பனண்ட் என்ன, எஃப் சைன் ஆல்ஃபா. ஓகேவா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. அப்போ நல்லா பாரு, கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார், எஃப் சைன் ஆல்ஃபா எம்ஜி. மேலே ஆக்ட் ஆகிறது நார்மல். அப்போ என்னோட நார்மலோட வேல்யூ என்ன வருது, இந்த மியூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ மியூவோட வேல்யூ வந்து tan பீட்டா. இப்போ நான் இந்த ஃபோர்ஸை கொடுக்குறேன், பின்னாடி இந்த ஃபோர்ஸ் வருது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மியூக்கு பதிலாக tan பீட்டா. இதோட வேல்யூ எஃப் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் எம்ஜி. ஓகேவா? ஃபோர்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, ஆன்சர் எம்ஜியில் இருக்குது. இப்போ நல்லா பாரு, இந்த tan பீட்டா வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். எஃப் சைன் ஆல்ஃபா tan பீட்டா ப்ளஸ் எம்ஜி. வெயிட் பண்ணு, மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இந்த tan பீட்டா வேணா சைன் பீட்டா பை காஸ் பீட்டான்னு எழுதலாமா? அப்போ சைன் பீட்டாவை மட்டும் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணு. சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா எம்ஜி சைன் பீட்டா டிவைட் பண்ண என்ன பண்ணியிருக்கேன், சைன் பீட்டா வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பின்னாடி காஸ் பீட்டா இருக்குது. இந்த காஸ் பீட்டா டேர்மை இங்கிட்டு கொண்டு வந்துரு, காஸ் பீட்டாவை இங்கிட்டு கொண்டு வா. சரியா? அப்போ எனக்கு எஃப் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, இந்த எஃப் டேர்ம் இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் எஃப் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் பீட்டா. இப்போ இதுலேருந்து எஃப்ஐ காமன் எடுத்தேன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இது எனக்கு பார்க்குறது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா மாதிரி இருக்குது. இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் பீட்டா. அப்போ எஃப்போட வேல்யூ கேட்டாங்க, mg sin beta by cos of
alpha plus beta. mg sin beta by cos of alpha plus beta. mg sin beta. புரியுதா? ஸோ இந்த இடத்துல பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன, நார்மலில் வந்து எம்ஜிக்கு ஈக்குவல் எடுத்துக்கலாம். பட் அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒரு எஃப் சைன் தீட்டாங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னது, tan மியூவோட வேல்யூ tan பீட்டான்னு எங்கே மென்ஷன் பண்ணல அப்படின்னு வச்சுக்கிட்டோம். பட் இங்கே பாரு, இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பீட்டா, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட tan வேல்யூ போட்டால் தான் நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. இங்கே தீட்டாக்கு வந்து பீட்டான்னு கொடுத்துட்டான். ஓகே, a body under the action of force, ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க சார், அக்வயர் ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ மாஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சுவலி இது நெகட்டிவ்லாம் கிடையாது ஃபோர்ஸு, சரியா? நெகட்டிவாக வந்து இந்த மைனஸ் உள்ளே போட்டிருக்கணும், இவங்க வெளியே போட்டிருக்காங்க. ஓகே, மாஸ் கேட்குறேன். மாஸ் ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ ஸ்கேலர் குவான்டிட்டியில் இருக்க மாஸ் வேணும்னா நான் ஃபோர்ஸோட மேக்னிடியூட ஆக்சிலரேஷனால் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன ஆகும், ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் கூட்டினா 200 வருது சார். 200 எப்படி எழுதிக்கலாம், 10√2/1. அப்போ ஆன்சர் 10√2. ஓகேவா? if the string of a conical pendulum makes an angle theta with the horizontal. ஓகே சார், ஒரு பெண்டுலம் இருக்குது, அந்த பெண்டுலம் வந்து இந்த ஹரிசாண்டலோட மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? பொதுவாக வர்டிக்கலோட இருக்கும், இப்போ ஹரிசாண்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெண்டுலம் இப்படி சுற்றி வரப்போகுது. ஓகே, கோனிக்கல் பெண்டுலம். ஓகே சார், இப்போ டைம் பீரியட் ஃபார்முலா என்ன, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π√L/g. டைமோட ஸ்கொயர் தானே கேட்டேன், டைம் பீரியடோட ஸ்கொயர் எப்படி இருக்குது, டைம் பீரியடோட ஸ்கொயர் பார்த்தோன்னா 4π² L/gன்னு வந்துடும். ரூட்லேருந்து வெளியே எடுத்தாச்சு சார். இப்போ நல்லா பாருங்கள், ஆக்சுவலாக இதுதான் லென்த்து. ஆனால் அது இந்த இடத்துல இருக்கிறப்ப இதோட எஃபெக்டிவ் லென்த், இந்த லென்த் எவ்வளோ சார் இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இந்த லென்த் என்ன ஆயிடுச்சு, L cos theta. கரெக்டாக ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணால் L cos theta. ஸோ எல்க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், 4π² L. சரி, ஆப்போசிட்டில் இருக்குது cos theta எப்படி சார் வரும், sin theta வரும் சார், ஆப்போசிட்டில் இருக்குது சார். இது புரியலன்னா இது L டேஷ்னு வச்சுக்கோ, L'/L ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் sin theta. அப்போ L டேஷோட வேல்யூ என்ன வருது, L sin theta வருது. நான் cos theta தெரியாமல் சொல்லிட்டேன். ஆப்போசிட்டில் இருந்தால் sin theta, அட்ஜசன்ட்டோட வேல்யூ இருந்தால் cos theta. அப்போ டைமோட ஸ்கொயர் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, sin thetaக்கு. இதே உனக்கு ஆங்கிள் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இதோட எஃபெக்டிவ் லென்த் வந்து L cos theta வரந்திருக்கும். ஸோ ஜென்ரல் கேஸில் வந்து L cos theta யூஸ் பண்ணுவோம். ஏன், ஏன்னா ஆங்கிள் இங்கே இருக்குன்னா இந்த வேல்யூ, ஆனால் ஆங்கிள் அவன் ஹரிசாண்டலோட இருக்குன்னு சொல்கிறதுனால இந்த வேல்யூ. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் புரிஞ்சிருக்கும். In the figure shown, ஒரு ஃபிகர் காமிச்சிருக்காங்க, horizontal force F1 is applied on the block but the block doesn't move. நான் F1 ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார், பிளாக் மூவ் ஆகலை. அப்படின்னா என்ன, நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து சரியா இஸ் லெஸ் தென், நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. when compared to what, mu times n. ஓகே, என்ன கம்பேர் பண்ணுறப்ப mu n கம்பேர் பண்ணுறப்ப ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால இந்த பிளாக் மூவ் ஆகலை. then as a magnitude of the vertical force is increased from the 0. ஃபஸ்ட்டு இந்த F2 வேல்யூ 0வாக இருக்குது. இப்போ நான் இந்த F2 இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் F2 இன்க்ரீஸ் பண்ண the block begin to slide, block மூவ் பண்ண ஆரம்பிக்குது. சார் யோசிங்க சார், என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, F1 ஃபோர்ஸ் இங்கிட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குற மூலியமாக எப்படி சார் இது இங்கிட்டு நகருது. நல்லா பாரு, நான் F1 ஃபோர்ஸை கொடுத்து இப்படியே இழுத்திக்கிட்டு இருக்கேன், என்னால் இழுக்க முடியல. ஆனால் யாரோ எனக்கு இங்கிட்டு உள்ள ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. சார் நாங்கள் அப்போ சொன்னதான் சார் இப்பயும் சொல்கிறோம், இங்கிட்டு ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால எப்படி சார் இங்கிட்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இங்கே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுன்னு சொல்லலை. பட் யோசிச்சு பாருங்கள், இங்கே ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்போ என்னோட நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆமாவா இல்லையா? ஸ்டார்டிங்கில் என் நார்மல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் நான் இப்போ மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க இப்போ மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல் ப்ளஸ் F2. இல்லைன்னா நார்மல் என்ன எப்படி எழுதிக்கலாம், mg minus F2. இப்போ கொஞ்சம் கான்செப்டை திங்க் பண்ணி பாரு. ஓகேவா? நீ யோசிப்ப சார் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குற மூலியம் எப்படி சார்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஃபஸ்ட்டு என் நார்மலோட வேல்யூ எம்ஜியாக இருந்துச்சு, அப்போ இங்கே மியூ டைம்ஸ் எம்ஜின்னு ஒரு வேல்யூ வந்திருக்குமா. இப்போ நல்லா பாருன்னா F2 கூட்ட என் நார்மல் வேல்யூ என்ன ஆகுது, குறையுது. நான் F2 இன்க்ரீஸ் பண்ணேன்னா mg மைனஸ் F2ஓட வேல்யூ என்ன ஆகும், குறையும். அப்போ நான் ஃபோர்ஸ் 2 இந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக நான் நார்மலை என்ன பண்ணுறேன், குறைக்கிறேன்.
சொல்கிறது புரியுதே இல்லை? நார்மல் நான் என்ன பண்ணுறேன், குறைச்சிடுறேன். அப்போ இந்த நார்மல் குறையுதுன்னு சொன்னால் இந்த மியூஎன் வேல்யூ என்ன ஆகும், குறையும். அப்போ ஒரு சர்டன் மொமெண்ட்டில் என்ன ஆகுது, இந்த நார்மல் வேல்யூ ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கே இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. the magnitude of normal reaction on the block increase and normal increase ஆகல, normal decrease ஆயிருக்கு. static friction force act on the block increase. static friction increase ஆனா static friction increase இல்லை, இதான் static friction. என்ன குறையுதுன்னா மியூ என்ன குறையும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா? எஸ். ஏன் சார் டிக்ரீஸ் ஆச்சு? ஏன்னா என் வந்து டிக்ரீஸ் ஆகுது. என் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மியூ என் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல கான்செப்டுவல் கொஸ்டின். A 6000 kg rocket is set for fire if the exhaust speed is இவ்வளோ. How much gas must be ejected per second? ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்ன சார் F is equal to ma தானே? ஆக்சுவலாக நியூட்டன்ஸோட இன்கம்ப்ளீட் லா இது. சரியா, நியூட்டன் செகண்ட் லாக்கு வந்து இது நியூட்டன்ஸ் இன்கம்ப்ளீட் லா. ஏன்னா நியூட்டன் செகண்ட் லா என்னன்னா F is equal to dp by dt. இந்த பியோட வேல்யூ என்ன, m into v. மொமெண்டம் எப்படி எழுதலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு எழுதலாம், பை டிடி. இப்போ இந்த யூவி மெத்தடில் சால்வ் பண்ணுறேன்னா விஏ கான்ஸ்டன்ட்டை வச்சுக்கிட்டு டிஎம் பை டிடி ப்ளஸ் எம்ஐ கான்ஸ்டன்ட்டை வச்சுட்டு டிவி பை டிடி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்போ இந்த டேர்மை 0 போட்டு இந்த வேல்யூ எடுப்போம். ஆனால் யோசிச்சு பார், ஒரு சில கேஸில் என்ன ஆகும், மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதோட ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன, ராக்கெட் மேலே போகிறது. ராக்கெட் மேலே போகுது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல சார், ஆக்சிலரேஷனில் எதுவுமே பேசல. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ராக்கெட் மேலே போகுது. அப்போ ராக்கெட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மேலே போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாஸ் என்ன ஆகும் யோசிச்சு பாரு. ஃபியூவல் வந்து பேர்ன் ஆக தானே அது மேலே போகுது. அப்போ ராக்கெட் மேலே போகுதுன்னா மாஸ் என்ன ஆகுது சார், ராக்கெட்டோட மாஸ் குறையுது சார். அப்போ நல்லா பாருங்க, மாஸ் வேரி ஆகுது. அப்போ F is equal to ma பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்லாம். அது எப்போ பாசிபிள், மாஸ் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணும். அப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னால இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு v இன்டூ dm பை dt. ஃபோர்ஸ் எவ்வளோ, a 6000 kg ராக்கெட். 6000 kg ராக்கெட்னா அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், m இன்டூ ஜி. கரெக்டாக இல்லையா, m இன்டூ ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அப்போ m இன்டூ ஜி இஸ் ஈக்குவல் டு v இன்டூ dm பை dt. மாஸ் எவ்வளோ 6000, அப்போ 6000 இன்டூ ஜி போட்டால் 60000. வியோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 1000. அப்போ dm பை dt எவ்வளோ மாஸ் வந்து எவ்வளோ ஃபியூவல் வந்து ஒரு செகண்ட் கன்சியூம் ஆகுது. அப்போ 3 0, இந்த 3 0 கேன்சல். அப்போ dm பை dt என்ன, dm பை டிடியோட வேல்யூ 60. அதாவது ஒரு செகண்டும் சரிங்களா, ஒரு செகண்டும் எவ்வளோ ஃபியூவல் கன்சியூம் ஆகுது, 60 kg ஃபியூவல் கன்சியூம் ஆகுது. ஓகேவா? இதே கொஸ்டினில் ஒரு சில டைம் என்ன பண்ணலாம், இது வந்து ஆக்சிலரேஷனில் போகுது. அப்போ ஆக்சிலரேஷன் வேல்யூ கொடுத்துருப்பான். அப்போ இந்த இடத்துல m இன்டூ ஆக்சிலரேஷன் போட்டு சால்வ் பண்ணுங்க. A dynamometer D is attached to two blocks of mass 6 kg and 4 kg shown in the figure. The reading of dynamometer. இந்த டைனமோமீட்டரோட ரீடிங் என்ன? ஸோ பேசிக்லி இது ஒரு கயிறு மாதிரி. அப்போ இங்கே எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். டென்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஃபோர்ஸ் எவ்வளோ, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 30. அப்போ நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார், 20 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. டோட்டல் மாஸ்னா 6 + 4, அப்போ 10. அப்போ இந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் என்ன சார், 2 m/s². எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இந்த டைரக்ஷனில் சிஸ்டம் மூவ் ஆகுது. அப்போ உனக்கு வேணும்னா அந்த பாடி வச்சு பண்ணு, இல்லை இந்த பாடி வச்சு பண்ணு. ஒரு விஷயம் என்ன சார், 50 விட இங்கே கம்மியாக இருக்குது, அதனால தான் ஆப்ஜெக்ட் இங்கிட்டு மூவ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் இங்கிட்டு வருதுன்னா இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 30 விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஆன்சர் 50லேருந்து 30க்கு நடுவில் இருக்கணும். இந்த ஆன்சர் இல்லை, இது இல்லை, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. எப்படி சால்வ் பண்ணுறது, முன்னாடி ஆக்ட் ஆகிறது 50, பின்னாடி ஆக்கிறது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ ஆக்சிலரேஷன் 2. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண t இஸ் ஈக்குவல் டு 50 - 38. இல்லைன்னா நீ இந்த பாடியை வச்சு பாரு, ஆப்ஜெக்ட் முன்னாடி வருதா, அப்போ t மைனஸ் பின்னாடி ஆக்ட் ஆகிறது 30 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஏ. மாஸ் வந்து 4 இன்டூ 2. ஸோ டீயோட வேல்யூ 30 + 8 which is equal to 38. சரியா? இங்கே டைனமோமீட்டருக்கு வந்து நீ கயிறு இருக்குன்னு வச்சு அதோட டென்ஷன் கேட்குறாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். A block of 10 kg mass is placed on a rough inclined surface as shown in the figure.
த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பிளாக், இந்த பிளாக்கோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஜி சைன் தீட்டா, கரெக்டா? இல்லைன்னா மாஸ் ஃபோர்ஸே வச்சுக்கோம், எம்ஜி சைன் தீட்டா, 10 × 10 100 சைன் தீட்டா. அப்போ இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் 50யா? பின்னாடி ஆக்ட் ஆகிற மியூ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ மியூ, ஏன்னா 2 ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கான், மியூ எஸ் டைம்ஸ் என், என்னோட வேல்யூ என்ன, எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ 1 × mg என்ன, m × g யோட வேல்யூ 100 சார். காஸ் தீட்டா என்ன, காஸ் 30 யோட வேல்யூ √3/2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 50√3. அப்போ ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ணு, இங்கே கீழே இருக்கிற ஃபோர்ஸ் 50, மேலே இருக்கிற ஃபோர்ஸோட எவ்வளோ பவர் இருக்குது, மேலே இருக்கிற ஃபோர்ஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குது, 50√3 வரைக்கும் பிடிச்சி நிப்பாட்ட முடியும் சார். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 50√3 வரைக்கும் அவனால் பிடிச்சி நிப்பாட்ட முடியும். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. ஏன், ஏன்னா கீழே இழுக்கிற ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது when compared to மேலே இழுக்க முடிகிற ஃபோர்ஸ், கரெக்டாக இல்லையா? அப்போ கீழே ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது. மூவ் ஆகலைன்னா ஆக்சிலரேஷன் என்ன, 0. புரியுதா இல்லையா? இல்லைன்னா இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறது, எப்படி, உன்னோட tan தீட்டா வேல்யூ பாரு, என்னோட tan தீட்டா வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கணும் எதை விட, மியூவை விட. இங்கே tan தீட்டா என்ன சார், 30 டிகிரி, tan 30யோட வேல்யூ என்ன, 1/√3. 1/√3யோட வேல்யூ என்ன சார் வரும், 0.6 கிட்ட வரும். மியூவோட வேல்யூ என்ன சார், 1. அப்போ நான் இந்த ஆங்கிள் இருக்குது பற்றி, ஆங்கிள் கம்மியாக இருக்குது, அப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, மூவே ஆகாது. எப்போ மூவ் ஆகும், இந்த tan தீட்டா வேல்யூ ஃப்ரிக்ஷனோட அதிகமாக இருக்கிறப்ப தான் மூவ் ஆக முடியும். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் மூவே ஆகலை, மூவ் ஆகலைன்னா என்ன சொல்லலாம், ஆக்சலரேஷனே 0. ஃபிகர் ஷோஸ் 2 block system 4 kg. இங்கே டயக்ராம் பார்த்துக்கிறேன் நான். ஓகே சார். ஃபிகர் ஷோஸ் 2 block system 4 kg ரெஸ்ட் ஆன் த ஸ்மூத் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் 4 kg ரஃப். இந்த 4 kgயோட அப்பர் சர்ஃபேஸ் ரஃபாக இருக்குது, லோயர் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்குது. A block of mass 2 kg is placed on the upper surface. அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் அப்பர் பிளாக் எவ்வளோ இருக்கும், சரிங்களா? கிரவுண்டை பொறுத்து ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும். ஆக இந்த பிளாக் ஒரு பிளாக் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா 2 பிளாக் சேர்ந்து மூவ் ஆகும், ஓகேவா? ஒரு சில டைம் என்ன ஆகும், சேர்ந்து மூவ் ஆகாது. இப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்க முடியும், ஏ மேக்ஸோட வேல்யூ வேணும்னா ஃபோர்ஸ் எவ்வளோ, 13 நியூட்டன், மாஸ் எவ்வளோ, 2 + 4, ஸோ 30/6. அப்போ 5 m/s². இந்த ஆக்சிலரேஷன் வரைக்கும் இந்த 2 பாக்ஸ் எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, சேர்ந்து மூவ் பண்ணுறாங்க. புரியுதா இல்லையா? இந்த ஆக்சிலரேஷனுக்கு சேர்ந்து மூவ் பண்ணுறாங்க. சேர்ந்து மூவ் பண்ணால் இந்த பாடியோட ஆக்சிலரேஷன் எவ்வளோ, 5. அப்போ இங்கே ஃபோர்ஸ் எவ்வளோ சார், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் போட்டிங்கன்னா இங்கே கிடைக்கிற ஃபோர்ஸ் 10 நியூட்டனாக இருக்கும், கரெக்டாக? இந்த பாக்ஸை 10 நியூட்டன் ஃபோர்ஸ் முன்னாடி இருக்குது, அதான் சொல்ல வரோம், சரியா? அப்போ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு நான் பார்க்குறேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, மியூ டைம்ஸ் என், கரெக்டாக? மியூ டைம்ஸ் என். மியூவோட வேல்யூ எவ்வளோ, ஸோ 0.8ல் ட்ரை பண்ணுவோம். 0.8 × 2 × 10. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது, 16 நியூட்டன் கிடைக்குது. அப்போ நல்லா பாரு, 10 நியூட்டன் ஃபோர்ஸை இழுக்கிறீங்க, இவனால் எவ்வளோ தாங்க பிடிக்க முடியுது, 16 நியூட்டன் வரைக்கும் இவனால் தாங்க பிடிக்க முடியும். அப்போ என்ன, 2 பேர் சேர்ந்து தான் இருப்பாங்க 16 நியூட்டன் ஃபோர்ஸ் வரைக்கும். நீங்கள் 16 விட அதிகமான ஃபோர்ஸ் மேலே கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடும், தனியாக போவோம். ஸோ இங்கே ப்ராப்ளம் இல்லை. அதனால் இந்த 2 ஆப்ஜெக்ட் என்ன ஆகுறாங்க, சேர்ந்து மூவ் பண்ணுறதுனால, ஓகேவா? ஸோ சேர்ந்து மூவ் பண்ணுறப்ப என்ன பார்க்கணும், முன்னாடி இருக்கிற ஃபோர்ஸும் இதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் முன்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மூவ் பண்ண மாட்டாங்க, 2 பேர் தனித்தனியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தனியாக மூவ் பண்ணுறப்ப அந்த பாடிக்கு தனியாக நீங்கள் பார்க்கணும். A car accelerate on a horizontal road. ஒரு கார் ஏன் சார் ஹரிசாண்டல் ரோடில் ஆக்சிலரேட் பண்ண முடியுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏன் ஆக்சிலரேட் பண்ண முடியுது, ஏன் அப்படின்னா இன்ஜின் ஆஃப் த காரா, டிரைவர் ஆஃப் த காரா, எர்த் ஆஃப் த வீட்டா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால. ஏன்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி போகுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் முன்னாடி போகுதுன்னா அதுக்கு ரீசன் யார், பின்னாடி யாரையோ தள்ளுறான், கரெக்டாக இல்லையா? அப்போது இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால, ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப வேகமாக போக முடியாது, சரியா? நான் சொல்கிறது பார்த்தோன்னா ஒரு ஐஸ் இருக்குது, ஐஸில் நீங்கள் ஈஸியாக போக முடியுமான்னு கேட்டால் இல்லை, அங்கே ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் வேகமாக போக ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆயிடுவீங்க, கீழே விழுந்துருவீங்க, ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் என்ன பண்ண முடியுது, உங்களால் ஆக்சலரேட் பண்ண முடியும், ஓகேவா?
ஸோ த கார் ஆக்சலரேட் ஆன் ஹரிசாண்டல் ரோட். ஹரிசாண்டல் ரோடில் கார் ஆக்சலரேட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? யார் அந்த கார் மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்துறா? இன்ஜின் வந்து பின்னாடி தள்ளுது. இன்ஜின் ஆஃப் த கார் வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுது? காற்றை பின்னாடி தள்ளுது. சரிங்களா? அப்போ யார் முன்னாடி நம்மளை தள்ளுறா? நம்ம முன்னாடி போகிறதுக்கு ரீசன் என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. The acceleration vector of a particle in uniform circular motion average over a cycle வந்து null vector னு கேட்டால் எஸ். நல்லா பாருங்க, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன? வி ஸ்கொயர் பை ஆர். இங்கே ஆக்சலரேஷன் என்ன? வி ஸ்கொயர் பை ஆர். இங்கே ஆக்சலரேஷன் என்ன? வி ஸ்கொயர் பை ஆர். இங்கே ஆக்சலரேஷன் என்ன? வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ டோட்டல் ஆக்சலரேஷன் பாரு, இதுவும் இவனும் கேன்சல், இவனும் கேன்சல், இங்கே இருக்கிறவனும் இவனும் கேன்சல், இங்கே இருக்கிறவன் இவனும் கேன்சல். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்குலர் மோஷனில் போகிறப்போ உங்களோட யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சலரேஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதுதான் நல் வெக்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் 3 kg மாஸ் வென் த ஆக்சலரேஷன் ஆஃப் 2 kg மாஸ்? இதோட கொடுத்துருக்கான். ரொம்ப சிம்பிள். இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 2 kg மாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் F இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆக்சலரேஷன் கொடுத்துட்டான். அப்போ இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன? 10. பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ சம் Fx இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் M டைம்ஸ் A. எம்மோட வேல்யூ என்ன? எம்மோட வேல்யூ 2, ஆக்சலரேஷன் 2. 2 2s are 4. அப்போ Fx வேல்யூ என்ன சார்? 10 minus 4 which is equal to என்ன? 10 minus 4 which is equal to 6. கரெக்டா? அப்போ எந்த ஃபோர்ஸ் இவனை பின்னாடி தள்ளுதோ அதே ஃபோர்ஸ் தான் இவனை முன்னாடி இழுக்குது. அப்போ Fx இஸ் ஈக்குவல் டு MA. எஃபோட வேல்யூ என்ன சார்? எஃபோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு 6. இங்கே தான் கண்டுபிடிச்சோம் 6. மாஸ் 3, ஆக்சலரேஷன் தெரியுது. ஆக்சலரேஷன் என்ன ஆயிரும்? 6/3 which is equal to 2. நிறைய பேர் உடனே என்ன சொல்லுவீங்க சார்? இவன் 2ல் போகிறான்னா அவனு 2ல் வரும். ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஓகே, இது ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொன்னால் ரெண்டு பாடி ஈக்குவல் ஆக்சலரேஷனில் போகணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை இங்கே 2ன்னு மாற்றி பாரு. இப்போ இந்த பிளாக் எவ்வளோ வேகத்தில் போவான்? 3 m/s². ஏன்னா இந்த வேல்யூ 6, ஃபோர்ஸு 6, மாஸ் கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்குறான். அப்போ என்ன ஆன்சர் சேஞ்ச் ஆகுது? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ எல்லா டைமும் அந்த பாடி இந்த பாடி ஒரே ஆக்சலரேஷனில் போகுமான்னு கேட்டால் இல்லை. ஸ்ட்ரிங் இருந்தால் ஒரே ஆக்சலரேஷன், ஸ்ப்ரிங் இருந்தால் வேறு ஆக்சலரேஷன். ஸோ வேறு ஆக்சலரேஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ நம்ம கேஸில் ஈக்குவலாக வந்திருக்கு. பட் ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மாசம் வந்து 2 kgன்னு போட்டு பாரு, ஆக்சலரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். A force F is equal to I cap plus 4j cap act on a body as shown. The force of friction, இதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாரு, இங்கே I cap ஆக்ட் ஆகுதா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் ஆகும். கரெக்டாக? சரிங்க சார். இந்த ஃப்ரிக்ஷனால் மேக்ஸிமம் எவ்வளோ வர முடியும்? இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? A force of acts on a body. The force on the friction acting on the block is 0.3. ஸோ இங்கே மேலே 4 இருக்குது. கரெக்டாக? ஏன்னா 4 ஃபோர்ஸ் மேலே இழுக்கிறான். ப்ளஸ் இங்கனுக்குள்ளே ஒரு நார்மல் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? M/Gக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என் நார்மல் என்ன ஆயிடுச்சு? M/G என்ன சார்? 10 minus 4 which is equal to 6. புரியுதா? எம்மோட வேல்யூ இது. ஸோ நார்மல் ப்ளஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நீங்கள் மேலே கொடுக்குறீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போது கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. 1 Newton ஃபோர்ஸ் இங்கே, 4 Newton ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ நார்மல் என்ன சார்? நார்மல் ப்ளஸ் ஃபோர்ஸ் வந்து mgக்கு ஈக்குவல். mgயோட வேல்யூ என்ன? 10. அப்போ நார்மல் என்ன சார்? 6 ஆக்ட் ஆகுது. அப்போ பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? மியூ டைம்ஸ் என்ன? மியூட வேல்யூ 0.3, இதோட வேல்யூ 6. சிம்பிளிஃபை பண்ணால் 1.8 Newton. அப்போ முன்னாடினா 1 Newton ஃபோர்ஸ் இழுக்கிறேன், பின்னாடி 1.8 Newton வரைக்கும் தாங்கும். அப்போ நான் 1 Newtonல எழுதா பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? 1 Newton தான் ஆக்ட் ஆகும். 1.8 ஆக்ட் ஆகாது. ஏன் சார் ஆக்ட் ஆகாது? என்ன யோசிச்சு பாரு. நான் 1 Newtonல இழுக்கிறேன், ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1.8 ஆக்ட் ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஆப்ஜெக்ட் பின்னாடி போகுமா சார்? நான் முன்னாடி இழுத்த ஆப்ஜெக்ட் பின்னாடி போகுது, வாய்ப்பு இல்லை. அப்போ நான் 1 Newtonல முன்னாடி இழுக்கிறேன்னா அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி எவ்வளோல இருக்குது? 1 Newton கொடுக்குது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன சார்? இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஸோ பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? -1 I cap. A particle is moving with a constant speed along a straight line. Okay. A force is not required to. Straight lineல போகிற பார்ட்டிகளுக்கு ஃபோர்ஸ் எதுக்கு தேவையில்லை. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோர்ஸ் வேணும்.
டிக்ரீஸ் பண்ண மொமெண்டம் டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியும் ஃபோர்ஸ் வேணும், ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணவும் ஃபோர்ஸ் வேணும். சேஞ்ச் இன் டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணனாலும் ஃபோர்ஸ் வேணும். சார் டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஏன் சார் ஃபோர்ஸ்னா, நல்லா பாரு, நீ இப்படி போகிற, அடுத்து இப்படி போகிற, இங்கேயும் ஸ்பீட் யூ, இங்கேயும் ஸ்பீட் யூ தான். ஆனால் இங்கே ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகலை. வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கா? ஆயிருக்கு. எப்படி சார் வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, ஸ்பீட் மாறவே இல்லைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன்னா நீ வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணுற. வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக உனக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். கீப் இட் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சேம் ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபோர்ஸும் கொடுக்க வேணாம். ஸ்பீடை மாற்றுறீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். A block of mass 10 kg, ஒரு பிளாக் இருக்குது சார், அதோட மாஸ் 10 kg இஸ் ஹெல்ட் அட் ரெஸ்ட் அகெயின் a rough vertical wall. டயக்ராம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம், டயக்ராம் இருக்குது சார். Under the action of force F, the minimum value of F, F ஓட என்ன வேல்யூ வச்சா இது கீழே விழுகாது. ஓகேவா? இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பாரு, இங்கே mg கீழே ஆக்ட் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? இதோட இந்த காம்போனன்ட் மேலே ஆக்ட் ஆகுது. இந்த காம்போனன்ட் எவ்வளோ? F cos theta, cos 30. இந்த காம்போனன்ட் என்ன? F sin 30. கரெக்டாக இல்லையா? அப்போ என்னோட நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? என்னோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து F sin 30க்கு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் கீழே வர பார்க்குதுன்னா ஃப்ரிக்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ மேலே என்ன ஆக்ட் ஆகுது? மியூ என். என்னோட வேல்யூ என்ன? F sin 30. இங்கே F cos 30யும் மேலே ஆக்ட் ஆகுது. கீழே என்ன? mg. என்ன கேட்டு வச்சுருக்காங்க? எவ்வளோ ஃபோர்ஸ் F கேட்குறான். அப்போ கீழே ஆக்ட் ஆகிற mg எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? F sin theta. ஆக்சுவலாக என்னோட இப்போ மியூ டைம்ஸ் என்னன்னா மியூ என் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ 30 தான். மாஸ் எவ்வளோ? 10. 10 × 10 இந்த வேல்யூ 100 ஆயிடுச்சு. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்து வச்சுருக்காங்க? 0.5. ஓகேவா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எஃப்ஐ காமனாக எடுத்துக்கோ. அதே மாதிரி இதில் 2 காமன் எடுத்து இங்கே கொண்டு போயிட்டோன்னா 200 இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு இந்த வேல்யூ 1/2. அந்த வேல்யூ √3 மட்டும்தான் இருக்கும். ஏன் √3 மட்டும் இருக்குது? ஏன்னா ஒரு 2 நான் 2லேருந்து காமன் எடுத்து அங்கே போயிட்டு அடிச்சுட்டேன். இங்கே அகைன் நீ எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? எஃப் இன்ட்டு 1 + 2√3/2 இருக்கும். அந்த 2 எங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா 400. அப்போ எஃபோட வேல்யூ என்ன? 400/2√3. √3 வேல்யூ என்ன? 1.732. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா (400/4.464). 400/4.464 ஆல்மோஸ்ட் 100 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். எந்த ஆப்ஷன் இருக்குது? 95 89 வரும்யா. எப்படி டிவைட் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த மாதிரி 89 வருது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட், இந்த ஃபோர்ஸோட ஒரு காம்பனன்ட் ஆப்ஜெக்டை மேலே தூக்க பார்க்குது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் மேலே, இந்த ஃபோர்ஸும் மேலே இருக்குது. கீழே என்ன இருக்குது? mg இருக்குது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை என்னன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். அதை வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சொல்யூஷன். A conveyor belt is moving at a constant speed of 2 meters per second. A box is gently dropped on it. The coefficient of friction between them is இவ்வளோ. The distance that the box will move with relative to the belt before coming to rest. எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண போகிறோம். ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது. இதில் என்ன வைக்கிறீங்க? ஒரு பாக்ஸை வைக்கிறீங்க. இந்த பாக்ஸ் என்ன ஆகுது? கன்வேயர் பெல்ட்டை மூவ் ஆகுது. சரியா? கன்வேயர் பெல்ட் இஸ் மூவ் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கன்வேயர் பெல்ட்டோட ஸ்பீட் இவ்வளோ. பாக்ஸை வந்து நீங்கள் ஜென்டலாக ட்ராப் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகுது? இந்த பாக்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன? கன்வேயர் பெல்ட்டோட போகுது. ஃபைனலாக அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எந்த ஃபார்முலா? v² - u² இஸ் ஈக்குவல் டு 2as. ஓகேவா? 2as. v² என்ன? இனிஷியலாக இருந்த வெலாசிட்டி வந்து 2², ஃபைனலாக 0 ஆயிடுச்சு. 2 இன்ட்டு இங்கே ஆக்சலரேஷன் என்ன சார் போடுறது? சரியா? இதோட ஆக்சலரேஷன் என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தானே. அப்போ கீழே g, அப்போ பின்னாடி
mu times g. ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வச்சு சால்வ் பண்ணுறேன்னா மாஸ் இன்டூ இதுன்னு போடுவேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன மியூ டைம்ஸ் என்னன்னு போடுவேன். என்னது மாஸ் இன்டூ கிராவிட்டி. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், மாஸை ஆக்சிலரேஷன் மட்டும் எடுக்கிறேன். அப்போ மாஸை விட்டு தள்ளியாச்சு. அப்போ மியூ டைம்ஸ் ஜி. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க 0.5 1/2 இன்டூ 10. எஸ்ஸோட வேல்யூ தெரியாது சார். இது கேன்சல். அப்போ எஸ்ஸோட வேல்யூ 4/10 which is equal to 0.4. okay. The frictional force acting on 1 kg block. இந்த 1 kg block மேலே எவ்வளோ frictional force ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சிஸ்டமோட ஆக்சிலரேஷன் கண்டுபிடிங்க. இந்த சிஸ்டமோட ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ 10 நியூட்டன் கொடுக்குறேன். டோட்டல் மாஸ் என்ன சார் 101. கரெக்டாக? ஸோ ஆல்மோஸ்ட் 100 கிட்டன்னு வச்சுக்கிட்டோன்னா 0.1 m/s². அப்போ இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். மாஸ் எவ்வளோ 1 இன்டூ 0.1னா 0.1 ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி இழுக்கிறீங்க. இப்போ இந்த பாடி மேலே பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக முடியும்? இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி இருக்குன்னா பின்னாடி எவ்வளோ ஆக்ட் ஆகும்? மியூ டைம்ஸ் என்ன என்னோட இல்லைன்னா m இன்டூ ஜி. அப்போ 0.5 இன்டூ 1 இன்டூ 10. ஸோ பின்னாடி 5 நியூட்டன் வரைக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் சார் இழுக்குது அவனை எவ்வளோ ஃபோர்ஸ் இழுக்குது? அவனை இழுக்கிற ஃபோர்ஸ் 0.1. அப்போ பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் 0.1 தான் இருக்கும். இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இழுக்குதோ அதே ஃபோர்ஸ் தான் பின்னாடி ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கேட்கல, எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளோ ஃபோர்ஸில் இழுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆக்ட் ஆகும். An object of mass 2 kg at rest at origin starts moving under the action of force. ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நான் ஃபோர்ஸை மாஸால் டிவைட் பண்ண எனக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்குமா? என் ஆக்சிலரேஷன் வேல்யூ என்ன 3/2 t² i cap ப்ளஸ் 4/2 t j cap. இதோட வேல்யூ 3/2 t² i cap ப்ளஸ் 2t j cap கிடைக்குது. இப்போ வெலாசிட்டி கேட்குறாங்க. இனிஷியல் அது ரெஸ்ட்டில் இருந்துருக்குது. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ஏடிடி எனக்கு என்ன கொடுக்கும்? இன்டெக்ரல் ஆஃப் ஏடிடி வந்துக்கு v - u கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? u என்ன 0. அப்போ வியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? இன்டெக்ரல் ஆஃப் ஏடிடி 3/2 வெளியே வச்சுக்கோ. t² இன்டெகிரேட் பண்ணு i cap dt ப்ளஸ் 2 வெளியே வச்சுக்கோ. t dt இன்டெகிரேட் பண்ணு j capல. ஓகேவா? t² இன்டெகிரேட் பண்ண t³/3. அப்போ அந்த இது கேன்சல் ஆயிருமா? t³/3 அந்த 3 இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே t³ கிடைக்கிது i cap. லிமிட் என்ன 2 செகண்ட்ஸுக்காக கேட்டான். ஆமாம் 2 செகண்ட்ஸ். 0லேருந்து 2 வரைக்கும். ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணால் 2 இன்டூ டியை இன்டெகிரேட் பண்ணால் t²/2 அது கேன்சல் ஆயிரும். அப்போ t² 0லேருந்து 2 வரைக்கும் j cap. இது என்ன ஆயிடுச்சு சார் 8/2 i cap ப்ளஸ் 4 j cap. 4 i cap plus 4 j cap. இல்லை நான் வந்து வெக்டார் குவான்டிட்டி கேட்காம ஸ்கேலர் கேட்கலாம். 4 i cap 4 j cap. அப்போ ரிசல்ட் என்ன வரும் 4√2 வரும். ஓகே. An object is moving on a plane surface. யூனிஃபார்ம் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார். ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறேன் 10 நியூட்டன் அளவுக்கு. ஆனால் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எப்படி இருக்குது? யூனிஃபார்ம், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எப்போ சார் பாசிபிள்? நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி 0 இருந்தால் பாசிபிள். ஆனால் நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், ஆனால் நெட் ஃபோர்ஸ் என்ன சார் 0. அப்படின்னா என்ன? முன்னாடி ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்தால் பின்னாடி ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ தான் டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு 0 ஆகுது. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது சார் 10 நியூட்டன் இருக்குது. அதனால தான் இங்கே என்ன ஆகுது 0 ஆகுது. புரியுதா? The maximum static friction force எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு twice the ஏரியாவா? இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. எனக்கு இது ஓகேன்னு தோணுது. ஈக்குவல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மியூ டைம்ஸ் என். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா, மியூ டைம்ஸ் என். கரெக்டாக இல்லையா? இந்த நார்மல் எப்படி இருக்கும்? நார்மல் வந்து இப்படி நார்மலாக இருந்துச்சுன்னா, நார்மலாக இந்த சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா m இன்டூ ஜி வந்து நார்மலாக இருக்கும். சப்போஸ் சர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சுன்னா என் நார்மல் வேல்யூ என்னவாக இருக்கும்? mg cos தீட்டாவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எந்த கேஸ்லையுமே ஏரியாவை பொறுத்தது இல்லை. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா.
A man is standing on a spring platform. Reading the spring is 60 kilo weight. If the man jump outside the platform, ஏதோ ஒரு பேலன்ஸ் மேலே நிற்கிறான் சார், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மேலே அவர் நிற்கிறாரு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ண போகிறாரு. நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறப்ப மேலே வரீங்க, கரெக்டாக இல்லை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே வரீங்க. ஆக்சுவலாக இது எப்படி சார் நடக்குதுன்னா நீங்கள் வந்து தரையை தள்ளுறீங்க. நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம், பட் இதுதான் ஃபிசிக்ஸ். நீங்கள் மேலே வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தரையை தள்ளுறீங்க. ஃபோர்ஸ் கொடுத்து தரையை தள்ளுறப்ப தரை உங்களை தள்ளுது. அப்போ யோசிச்சுப்போ நீங்கள் ஒரு வெயிட் பேலன்ஸ் நிற்கிறீங்க, அந்த வெயிட் பேலன்ஸ் நீங்கள் இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க. அப்போ அதோட ரீடிங் என்ன ஆகும் சார், இன்க்ரீஸ் ஆகும். குதிச்சு வெளியே வந்துட்டீங்க, இப்போ அந்த வெயிட் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, வெயிட் பேலன்ஸில் எந்த பொருள் இல்லை, அப்போ வேல்யூ என்ன ஆகும், 0 ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளுறப்ப அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் வெளியே வரப்போ டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் டு 0. பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? A person of mass 60 kg is inside a lift of இவ்வளோ. Press the button, one control panel. The lift start moving upward. நல்லா பாருங்கள், டென்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது அகைன் நீட்டில் PYQ கொஷின். இது இந்த கயிறு மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் எவ்வளோ, இந்த கயிறு யார் யாரை தாங்கி பிடிக்குது, இந்த லிஃப்ட்டை தாங்குது, அப்புறம் உள்ளே இருக்க மனுஷனை தாங்குது. அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளோ சார், 1000 kg மாஸை இந்த லிஃப்ட் தாங்குது. எந்த விதமான ஆக்சிலரேஷன் நடக்கலைன்னா இந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கும், 10,000 into g. கரெக்டாக இல்லை, சாரி 1000 into g which is equal to 10,000 இருக்கும். இப்போ என்ன ஆகுது, ஆக்சிலரேஷன் நடக்குது. ஆக்சிலரேஷன் நடக்கிறப்ப டென்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஆக்சிலேஷன் இல்லைன்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி போட்டு முடிச்சிடுங்க. பட் இங்கே ஆக்சிலேஷன் இருக்குது. மாஸ் எவ்வளோ, 1000. ஜியோட வேல்யூ 10, ஏவோட வேல்யூ என்ன சார், 1. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து உங்களை ஃப்ரிக்ஷனில் சந்திக்கிறேன். ஆக்சுவலி இதிலே நிறைய ஃப்ரிக்ஷன் கொஸ்டின் இருந்துச்சு, பட் ஃப்ரிக்ஷனுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. சரியா? அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க, டெஸ்ட்டு கொடுக்காதவங்க கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. ஓகேவா? ஸோ சேர்ந்து மூவ் பண்ணுறப்ப என்ன பார்க்கணும், முன்னாடி இருக்கிற ஃபோர்ஸும் இதோட லிமிட்டிங் ஃபிக்ஷன் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் முன்னாடி இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மூவ் பண்ண மாட்டாங்க, 2 பேரும் தனித்தனியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தனியாக மூவ் பண்ணுறப்ப அந்த பாடிக்கு தனியாக நீங்கள் பார்க்கணும். A car accelerate on a horizontal road. ஒரு கார் ஏன் சார் ஹரிசாண்டல் ரோடில் ஆக்சிலேட் பண்ண முடியுது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏன் ஆக்சிலேட் பண்ண முடியுது, ஏன் அப்படின்னா இன்ஜின் ஆஃப் த காரா, டிரைவர் ஆஃப் த காரா, எர்த் ஆஃப் த வீட்டா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால. ஏன்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி போகுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் முன்னாடி போகுதுன்னா அதுக்கு ரீசன் யார், பின்னாடி யாரையோ தள்ளுறான். கரெக்டாக இல்லையா? அப்போது இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால, ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப வேகமாக போக முடியாது. சரியா? நான் சொல்கிறது பார்த்தோன்னா ஒரு ஐஸ் இருக்குது, ஐஸில் நீங்கள் ஈஸியாக போக முடியுமான்னு கேட்டால் இல்லை, அங்கே ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் வேகமாக போக ட்ரை பண்ணுறப்ப என்ன ஆயிடுவீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால தான் என்ன பண்ண முடியுது, உங்களால் ஆக்சலரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ த கார் ஆக்சலரேட் ஆன் ஹரிசாண்டல் ரோட். ஹரிசாண்டல் ரோடில் கார் ஆக்சலரேட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, யார் அந்த கார் மேலே ஒரு ஃபோர்ஸ் செலுத்துறா, இன்ஜின் வந்து பின்னாடி தள்ளுது. இன்ஜின் ஆஃப் த கார் வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுது, காற்றை பின்னாடி தள்ளுது. சரிங்களா? அப்போ யார் முன்னாடி நம்மளை தள்ளுறா, நம்ம முன்னாடி போகிறதுக்கு ரீசன் என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. த ஆக்சிலரேஷன் வெக்டார் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆவரேஜ் ஓவர் சைக்கிள் வந்து நல் வெக்டர்னு கேட்டால் எஸ். நல்லா பாருங்கள், ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சிலரேஷனோட வேல்யூ என்ன, v²/r. இங்கே ஆக்சிலரேஷன் என்ன, v²/r. இங்கே ஆக்சிலேஷன்னா v²/r, இங்கே ஆக்சிலேஷன்னா v²/r. அப்போ டோட்டல் ஆக்சிலேஷன் பார், இதுவும் இவனும் கேன்சல், இவனும் கேன்சல், இங்கே இருக்கிறவனும் இவனும் கேன்சல், இங்கே இருக்கிறவன் இவனும் கேன்சல். அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்குலர் மோஷனில் போகிறப்போ உங்களோட யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சிலரேஷன் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதுதான் நல் வெக்டர்னு சொல்கிறாங்க. ஓகே, what is the acceleration of 3 kg mass when the acceleration of 2 kg mass? இந்த இதோட கொடுத்துருக்கான், ரொம்ப சிம்பிள். இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 2 kg மாஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் F is equal to இங்கே ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டான். அப்போ இங்கே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, 10. பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எவ்வளோ சார், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ சம் Fx
is equal to k times m times a. m ஓட வேல்யூ என்ன? m ஓட வேல்யூ 2, acceleration 2. 2 2s are 4. அப்போ fx வேல்யூ என்ன சார்? 10 minus 4 which is equal to என்ன? 10 minus 4 which is equal to 6. கரெக்டா? அப்போ எந்த ஃபோர்ஸ் இவனை பின்னாடி தள்ளுதோ அதே ஃபோர்ஸ் தான் இவனை முன்னாடி இழுக்குது. அப்போ fx is equal to ma. எஃபோட வேல்யூ என்ன சார்? எஃபோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு 6. இங்கே தான் கண்டுபிடிச்சோம் 6. மாஸ் 3, ஆக்சலேஷன் 3. இது ஆக்சலேஷன் என்ன ஆயிரும்? 6/3 which is equal to 2. நிறைய பேர் உடனே என்ன சொல்லுவீங்க சார்? இவன் 2ல் போகிறான்னா அவனும் 2ல் வரும். ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஓகே, இது ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது சரிங்களா? அப்போ ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொன்னால் ரெண்டு பாடி ஈக்குவல் ஆக்சலரேஷனில் போகணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை இங்கே 2ன்னு மாற்றி பாரு. இப்போ இந்த பிளாக் எவ்வளோ வேகத்தில் போவான்? 3 m/s². ஏன்னா இந்த வேல்யூ 6, ஃபோர்ஸு 6, மாஸ் கொடுத்துட்டு ஆக்சலேஷன் கேட்குறான். அப்போ என்ன ஆன்சர் சேஞ்ச் ஆகுது? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ எல்லா டைமும் அந்த பாடி இந்த பாடி ஒரே ஆக்சலரேஷனில் போகுமான்னு கேட்டால் இல்லை. ஸ்ட்ரிங் இருந்தால் ஒரே ஆக்சலரேஷன், ஸ்ப்ரிங் இருந்தால் வேறு ஆக்சலரேஷன். ஸோ வேறு ஆக்சலரேஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ நம்ம கேஸில் ஈக்குவலாக வந்திருக்கு, பட் ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மாசை வந்து 2 kgன்னு போட்டு பாரு, ஆக்சலரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். A force F is equal to I cap plus 4j cap act on a body as shown. The force of friction, இதில் frictional force எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாரு, இங்கே I cap ஆக்ட் ஆகுதா? frictional force எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் ஆகும். கரெக்டாக? சரிங்க சார். இந்த ஃப்ரிக்ஷனால் மேக்ஸிமம் எவ்வளோ வர முடியும்? இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் frictional force எவ்வளோ சார்? A force of acts on a body. The force on the friction acting on the block is 0.3. So இங்கே மேலே 4 இருக்குது கரெக்டாக? ஏன்னா 4 ஃபோர்ஸ் மேலே இழுக்கிறான், ப்ளஸ் இங்கனுக்குள்ள ஒரு நார்மல் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? m into gக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என் நார்மல் என்ன ஆயிடுச்சு? m into g என்ன சார்? 10 minus 4 which is equal to 6. புரியுதா? எம்மோட வேல்யூ இது. ஸோ நார்மல் ப்ளஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு எஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நீங்கள் மேலே கொடுக்குறீங்க, கரெக்டாக இல்லையா? அப்போது கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இங்கே, 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ நார்மல் என்ன சார்? நார்மல் ப்ளஸ் ஃபோர்ஸ் வந்து எம்ஜிக்கு ஈக்குவல். எம்ஜியோட வேல்யூ என்ன? 10. அப்போ நார்மல் என்ன சார்? 6 ஆக்ட் ஆகுது. அப்போ பின்னாடி ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? மியூ டைம்ஸ் என்ன? மியூட வேல்யூ 0.3, இதோட வேல்யூ 6. சிம்பிளிஃபை பண்ணால் 1.8 நியூட்டன். அப்போ முன்னாடினா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இழுக்கிறேன், பின்னாடி 1.8 நியூட்டன் வரைக்கும் தாங்கும். அப்போ நான் 1 நியூட்டனில் இழுத்தா பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? 1 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகும், 1.8 ஆக்ட் ஆகாது. ஏன் சார் ஆக்ட் ஆகாது? என்ன யோசிச்சுப்பார். நான் 1 நியூட்டனில் இழுக்கிறேன், ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1.8 ஆக்ட் ஆச்சுன்னா இப்போ ஆப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். ஆப்ஜெக்ட் பின்னாடி போகுமா சார்? நான் முன்னாடி இழுத்த ஆப்ஜெக்ட் பின்னாடி போகுது, வாய்ப்பு இல்லை. அப்போ நான் 1 நியூட்டனில் முன்னாடி இழுக்கிறேன்னா அது ஆப்ஜெக்ட் பின்னாடி எவ்வளோல இருக்குது? 1 நியூட்டன் கொடுக்குது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன சார்? இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. ஸோ பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? -1 I cap. A particle is moving with a constant speed along a straight line. Okay. A force is not required to. Straight line போகிற பார்ட்டிகளுக்கு ஃபோர்ஸ் எதுக்கு தேவையில்லை. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ஃபோர்ஸ் வேணும், டிக்ரீஸ் பண்ண மொமெண்டம் டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியும் ஃபோர்ஸ் வேணும், ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணவும் ஃபோர்ஸ் வேணும். சேஞ்ச் இன் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணனாலும் ஃபோர்ஸ் வேணும். சார் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஏன் சார் ஃபோர்ஸ்னா? நல்லா பாரு, நீ இப்படி போகிற, அடுத்து இப்படி போகிற, இங்கேயும் ஸ்பீட் யூ, இங்கேயும் ஸ்பீட் யூ தான். ஆனால் இங்கே ஸ்பீடு சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆகலை. வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருக்கா? ஆயிருக்கு. எப்படி சார் வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, ஸ்பீடு மாறவே இல்லைன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன்னா நீ வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணுற. வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக உனக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் வேணும். கீப் இட் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சேம் ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான ஃபோர்ஸும் கொடுக்க வேணாம். ஸ்பீடை மாற்றுறீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். A block of mass 10 kg, ஒரு பிளாக் இருக்குது சார், அதோட மாஸ் 10 kg is held at rest again a rough vertical wall. டயக்ராம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம், டயக்ராம் இருக்குது சார். Under the action of force F, the minimum value of F, F-ஓட என்ன வேல்யூ வச்சா இது கீழே விழுகாது. ஓகேவா? இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பாரு. இங்கே mg கீழே ஆக்ட் ஆகுமா? கரெக்டாக இல்லையா? இதோட இந்த காம்போனன்ட் மேலே ஆக்ட் ஆகுது. இந்த காம்போனன்ட் எவ்வளோ? F cos theta, cos 30. இந்த காம்போனன்ட் என்ன? F sin 30. கரெக்டாக இல்லையா? அப்போ என்னோட நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? என்னோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து F
sin 30க்கு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் கீழே வர பார்க்குதுன்னா ஃப்ரிக்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். அப்போ மேலே என்ன ஆக்ட் ஆகுது, மியூ என், என்னோட வேல்யூ என்ன எஃப் sin 30, இங்கே எஃப் காஸ் 30யும் மேலே ஆக்ட் ஆகுது. கீழே என்ன எம்ஜி, என்ன கேட்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் எஃப் கேரிக்கிறான். அப்போ கீழே ஆக்ட் ஆகிற எம்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எஃப் sin தீட்டா. ஆக்சுவலாக என்னோட இப்போ மியூ டைம்ஸ் என்னன்னா மியூ என் sin தீட்டா ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டா. இப்போ தீட்டாவோட வேல்யூ 30 தான். மாஸ் எவ்வளோ 10, 10 × 10, இந்த வேல்யூ 100 ஆயிடுச்சு. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்து வச்சுருக்காங்க, 0.5. ஓகேவா, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எஃப்ஐ காமனாக எடுத்துக்கோ. அதே மாதிரி இதில் 2 காமன் எடுத்து இங்கே கொண்டு போயிட்டோன்னா 200 இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு இந்த வேல்யூ 1/2, அந்த வேல்யூ √3 மட்டும்தான் இருக்கும். ஏன் √3 மட்டும் இருக்குது, ஏன்னா ஒரு 2 நான் 2லேருந்து காமன் எடுத்து அங்கே போயிட்டு அடிச்சிட்டேன். இங்கே அகைன் எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும், எஃப் இன்ட்டு 1 + 2√3/2 இருக்கும். அந்த 2 எங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா 400. அப்போ எஃபோட வேல்யூ என்ன, 400/2√3. √3 வேல்யூ என்ன 1.732. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா (400/4.464) 400/4.464 ஆல்மோஸ்ட் 100 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். எந்த ஆப்ஷன் இருக்குது, 95 89 வரும்யா. எப்படி டிவைட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி 89 வருது. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட் இந்த ஃபோர்ஸோட ஒரு காம்பனன்ட் ஆப்ஜெக்டை மேலே தூக்க பார்க்குது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் மேலே, இந்த ஃபோர்ஸும் மேலே இருக்குது. கீழே என்ன இருக்குது, எம்ஜி இருக்குது. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை என்னன்னா மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் சேமாக இருக்கும். அதை வச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சொல்யூஷன். A conveyor belt is moving at a constant speed of 2 m/s. A box is gently dropped on it. The coefficient of friction between them is இவ்வளோ. The distance that the box will move with relative to the belt before coming to rest. எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண போகிறோம். ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது. இதில் என்ன வைக்கிறீங்க, ஒரு பாக்ஸை வைக்கிறீங்க. இந்த பாக்ஸ் என்ன ஆகுது, கன்வேயர் பெல்ட்டை மூவ் ஆகுது. சரியா, கன்வேயர் பெல்ட் இஸ் மூவ் அட் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். கன்வேயர் பெல்ட்டோட ஸ்பீட் இவ்வளோ. பாக்ஸை வந்து நீங்கள் ஜென்டலாக ட்ராப் பண்ணுறீங்க. ஓகேவா. அப்போ ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகுது, இந்த பாக்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன கன்வேயர் பெல்ட்டோட போகுது, ஃபைனலாக அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எந்த ஃபார்முலா, v² - u² = 2as. ஓகேவா, 2as. v² என்ன, இனிஷியலாக இருந்த வெலாசிட்டி வந்து 2², ஃபைனலாக 0 ஆயிடுச்சு. 2 × இங்கே ஆக்சலரேஷன் என்ன சார் போடுறது, சரியா. இதோட ஆக்சலரேஷன் என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தானே. அப்போ கீழே g, அப்போ பின்னாடி மியூ டைம்ஸ் g. ஓகேவா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி வச்சு சால்வ் பண்ணுறேன்னா மாஸ் இன்ட்டு இதுன்னு போடுவேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, மியூ டைம்ஸ் என்னன்னு போடுவேன். என்னது, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், மாஸை ஆக்சலரேஷன் மட்டும் எடுக்கிறேன். அப்போ மாஸை விட்டு தள்ளியாச்சு. அப்போ மியூ டைம்ஸ் g. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 0.5, 1/2 × 10. எஸ்ஸோட வேல்யூ தெரியாது சார். இது கேன்சல். அப்போ எஸ்ஸோட வேல்யூ 4/10 which is equal to 0.4. ஓகே. The frictional force acting on 1 kg block, இந்த 1 kg block மேலே எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சிஸ்டமோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிங்க. இந்த சிஸ்டமோட ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ, 10 N கொடுக்குறேன். டோட்டல் மாஸ் என்ன சார், 101. கரெக்டாக. ஸோ ஆல்மோஸ்ட் 100 கிட்டன்னு வச்சுக்கிட்டோன்னா 0.1 m/s². அப்போ இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன சார், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் எவ்வளோ, 1 × 0.1னா 0.1 ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி இழுக்கிறீங்க. இப்போ இந்த பாடி மேலே பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக முடியும், இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து முன்னாடி இழுக்குன்னா பின்னாடி எவ்வளோ ஆக்ட் ஆகும், மியூ டைம்ஸ் என்னோட இல்லைன்னா m × g. அப்போ 0.5 × 1 × 10
ஸோ பின்னாடி 5 நியூட்டன் வரைக்கும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் சார் இழுக்குது அவனை எவ்வளோ ஃபோர்ஸ் இழுக்குது? அவனை இழுக்கிற ஃபோர்ஸ் 0.1. அப்போ பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? 0.1 தான் இருக்கும். இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இழுக்குதோ அதே ஃபோர்ஸ் தான் பின்னாடி ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கேட்கல. எவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளோ ஃபோர்ஸில் இழுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஆக்ட் ஆகும். An object of mass 2 kg at rest at origin starts moving under the action of force. ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நான் ஃபோர்ஸை மாஸால் டிவைட் பண்ண எனக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குமா? என் ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன? 3/2 t² i cap ப்ளஸ் 4/2 t j cap. இதோட வேல்யூ 3/2 t² i cap ப்ளஸ் 2t j cap கிடைக்குது. இப்போ வெலாசிட்டி கேட்குறாங்க. இனிஷியல் அது ரெஸ்ட்டில் இருந்துருக்குது. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ஏடிடி எனக்கு என்ன கொடுக்கும்? இன்டெக்ரல் ஆஃப் ஏடிடி வந்துக்கு v மைனஸ் u கொடுக்கும். கரெக்டாக இல்லையா? u என்ன? 0. அப்போ வியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு சார்? இன்டெக்ரல் ஆஃப் ஏடிடி 3/2 வெளியே வச்சுக்கோ. t² இன்டெகிரேட் பண்ணு i cap dt ப்ளஸ் 2 வெளியே வச்சுக்கோ. t dt இன்டெகிரேட் பண்ணு j capல. ஓகேவா? t² இன்டெகிரேட் பண்ண t³/3. அப்போ அந்த இது கேன்சல் ஆயிருமா? t³/3 அந்த 3 இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே t³ கிடைக்கிது i cap. லிமிட் என்ன? 2 செகண்ட்ஸுக்காக கேட்டான். ஆமாம் 2 செகண்ட்ஸ். 0லேருந்து 2 வரைக்கும். ப்ளஸ் இதை இன்டெகிரேட் பண்ணால் 2 × t. டீயை இன்டெகிரேட் பண்ணால் t²/2 அது கேன்சல் ஆயிரும். அப்போ t² 0லேருந்து 2 வரைக்கும் j cap. இது என்ன ஆயிடுச்சு சார்? 8/2 i cap ப்ளஸ் 4 j cap. 4 i cap ப்ளஸ் 4 j cap. இல்லை நான் வந்து வெக்டார் குவான்டிட்டி கேட்காம ஸ்கேலர் கேட்கலாம். 4 i cap 4 j cap. அப்போ ரிசல்ட் என்ன வரும்? 4√2 வரும். ஓகே. An object is moving on a plane surface. யூனிஃபார்ம் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார். ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறேன் 10 நியூட்டன் அளவுக்கு. ஆனால் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எப்படி இருக்குது? யூனிஃபார்ம், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எப்போ சார் பாசிபிள்? நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி 0 இருந்தால் பாசிபிள். ஆனால் நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறேன், ஆனால் நெட் ஃபோர்ஸ் என்ன சார்? 0. அப்படின்னா என்ன? முன்னாடி ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருந்தால் பின்னாடி ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ தான் டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? 0 ஆகுது. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது சார்? 10 நியூட்டன் இருக்குது. அதனால தான் இங்கே என்ன ஆகுது? 0 ஆகுது. புரியுதா? இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு ட்வைஸ் த ஏரியாவா? இண்டிபெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. எனக்கு இது ஓகேன்னு தோணுது. ஈக்குவல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மியூ டைம்ஸ் என். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா, மியூ டைம்ஸ் என். கரெக்டாக இல்லையா? இந்த நார்மல் எப்படி இருக்கும்? நார்மல் வந்து இப்படி நார்மலாக இருந்துச்சுன்னா, நார்மலாக இந்த சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா m/g வந்து நார்மலாக இருக்கும். சப்போஸ் சர்ஃபேஸ் இப்படி இருந்துச்சுன்னா என் நார்மல் வேல்யூ என்னவாக இருக்கும்? mg cos θவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த எந்த கேஸ்லையுமே ஏரியாவை பொறுத்தது இல்லை. ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா. A man is standing on a spring platform. Reading the spring is 60 kilo weight. If the man jump outside the platform, ஏதோ ஒரு பேலன்ஸ் மேலே நிற்கிறான் சார். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மேலே அவர் நிற்கிறாரு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ண போகிறாரு. நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறப்ப மேலே வரீங்க. கரெக்டாக? இல்லை, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேலே வரீங்க. ஆக்சுவலாக இது எப்படி சார் நடக்குதுன்னா, நீங்கள் வந்து தரையை தள்ளுறீங்க. நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம், பட் இதுதான் ஃபிசிக்ஸ். நீங்கள் மேலே வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தரையை தள்ளுறீங்க. ஃபோர்ஸ் கொடுத்து தரையை தள்ளுறப்ப தரை உங்களை தள்ளுது. அப்போ யோசிச்சுப்போ நீங்கள் ஒரு வெயிட் பேலன்ஸ் நிற்கிறீங்க. அந்த வெயிட் பேலன்ஸ் நீங்கள் இன்னும் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறீங்க. அப்போ அதோட ரீடிங் என்ன ஆகும் சார்? இன்க்ரீஸ் ஆகும். குதிச்சு வெளியே வந்துட்டீங்க. இப்போ அந்த வெயிட் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. வெயிட் பேலன்ஸில் எந்த பொருள் இல்லை. அப்போ வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தள்ளுறப்ப அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் வெளியே வரப்போ டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் டு 0. பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? A person of mass 60 kg is inside a lift of இவ்வளோ. Press the button 1 control panel. The lift start moving upward. நல்லா பாருங்கள், டென்ஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது அகைன் நீட்டில் PYQ கொஷின். இது
இந்த கயிறு மேலே ஆக்ட் ஆகிற டென்ஷன் எவ்வளோ? இந்த கயிறு யார் யாரை தாங்கி பிடிக்குது? இந்த லிஃப்ட்டை தாங்குது, அப்புறம் உள்ளே இருக்க மனுஷனை தாங்குது. அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளோ சார்? 1000 kg மாஸை இந்த லிஃப்ட் தாங்குது. எந்த விதமான ஆக்சிலரேஷன் நடக்கலைன்னா இந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? 10,000 into g. கரெக்டாக இல்லை, சாரி 1000 into g which is equal to 10,000 இருக்கும். இப்போ என்ன ஆகுது? ஆக்சிலரேஷன் நடக்குது. ஆக்சிலரேஷன் நடக்கிறப்ப டென்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஆக்சிலரேஷன் இல்லைன்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி போட்டு முடிச்சிடுங்க. பட் இங்கே ஆக்சிலரேஷன் இருக்குது. மாஸ் எவ்வளோ? 1000. ஜியோட வேல்யூ 10, ஏவோட வேல்யூ என்ன சார்? 1. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து உங்களை ஃப்ரிக்ஷனில் சந்திக்கிறேன். ஆக்சுவலி இதிலே நிறைய ஃப்ரிக்ஷன் கொஸ்டின் இருந்துச்சு, பட் ஃப்ரிக்ஷனுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டும் இருக்குது. சரியா? அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க. டெஸ்ட்டு கொடுக்காதவங்க கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.